சரி, எட்டு தொகை 10 பாட்டு இன்னைக்கு பார்த்தோமா? 10 பாட்டு நூல்ல பார்த்தோமா? 10 பாட்டு வா. இதே எட்டு தொகை 10 பாட்டு. 10 பாட்டு எங்க வரும்? 8 தொகை 10 பாட்டு எங்க வரும்? மேல் கணக்கா கீழ் கணக்கா? மேல் சங்க இலக்கியமா சங்க காலத்துக்கு பின் தோன்றிய இலக்கியமா? சங்க இலக்கியங்கள் சொல்லுவாங்களா? சங்க காலம் எப்ப சொல்லுவோம்? கிமு 3ஆம் நூற்றாண்டு கிபி 3ஆம் நூற்றாண்டா? சரி, ஓகே. இப்ப இந்த 10 பாட்டு கொஞ்சம் பேசா மேலோட்டமும் பாத்துக்கலாம். சரி, நம்ம அந்த எட்டு தொகை பார்த்தோம்ல, அதுல என்ன பார்த்தோம்? அதாவது என்ன இருக்கும்? ஆசிரியர் எண்ணிக்கை இருக்கும், பாடல் எண்ணிக்கை இருக்கும், அங்க அடியில் இருக்கும், தொகுத்தவர் தொகுப்பித்தர் பேர் மட்டும் தான் இருக்கும். புரியுதுங்களா? ஆனா இங்க என்னன்னா 10 பாட்டுல பாத்தீங்கன்னா ஆசிரியர் பேர் இருக்கும், யார் எழுதுறாங்க, அதே மாதிரி யாரை வச்சு பாடினாரு, யார் பாட்டுடைய தலைவனா வச்சு பாடினாரு. புரியுதுங்களா? அப்படி இருக்கும். புரியுதுங்களா? அப்ப கண்டிப்பா இங்க ஆசிரியர் பேர் இருக்கும், பாட்டுடைய தலைவன் பேரும் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? சரி, 10 பாட்டுல ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஆற்றுப்படை நூல்னு சொல்லுவாங்க. ஆற்றுப்படை நூல். ஆற்றுப்படைனா ஆற்றுப்படை நூல் இருக்கா? இங்க பாருங்க, ஆற்றுப்படை இது திருமுருக ஆற்றுப்படை. மொத்தம் 5 இருக்குது. இது திருமுருக ஆற்றுப்படை, உருணர் ஆற்றுப்படை, பெருமாள் ஆற்றுப்படை, சிறுமாள் ஆற்றுப்படை, இன்னொன்னு மலைப்படை கடாம். அது என்ன சொல்லுவாங்க? கூத்தராற்றுப்படைன்னு சொல்லுவாங்க. அப்ப இது என்ன சொல்லுவாங்க? இது கூத்தராற்றுப்படை. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆற்றுப்படை நூல் எண்ணிக்கை எத்தனை? 10 பாட்டுல 5. எது சொல்லுங்க? திருமுருக ஆற்றுப்படை, புறநூர் ஆற்றுப்படை, பெருமாள் ஆற்றுப்படை, சிறுமாள் ஆற்றுப்படை, கூத்தராற்றுப்படை. புரியுதுங்களா? ஆற்றுப்படைனா என்ன? ஆற்றுப்படை மேடம் சொல்றது கேளுங்க. சொல்லுங்க மேடம். ஓகே, கரெக்ட் தான். ஓகேவா? இப்ப என்ன பண்றேன், நான் ஒரு பெரிய புலவரை போய் பாடிட்டு, ஒரு மன்னனையோ வள்ளலையோ பாடிட்டு பரிசு வாங்கிட்டு வரேன். இப்ப என்னோட ரிலேஷன் நீங்களா, நான் உங்களுக்கு வழி காட்டுறேன். உங்க போங்க, இவனை போய் பாடுங்க, என்னது உங்களுக்கு பரிசு தருவாங்க சொல்லுவாங்க. அதுதான் ஆற்றுப்படுத்தல் சொல்லுவாங்க. ஆற்றுப்படுத்தல் என்ன? வழி காட்டுறது. ஓகேவா? புரியுதுங்களா? புக்லயே இருக்கு, ஒரு நிமிஷம் விடுங்க. அப்ப சொல்லுங்க, 10 பாட்டுல எத்தனை? 5. திருமுருக ஆற்றுப்படை, புறநாற்றுப்படை, பெருமாள் ஆற்றுப்படை, சிறுமாள் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை. ஓகேங்களா? அப்படி புக்லயே எழுதிக்கிங்க. இதோட ஆசிரியர் பாருங்க, திருமுருக ஆற்றுப்படை ஆசிரியர்னா நக்கீரர். யாரு இதுக்கு ஆசிரியர்? நக்கீரர். பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னா, ஓகேவா, முருகன் இருக்கா? முருகன். ஃபர்ஸ்ட் ஆசிரியர் பேர் தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் பாட்டு லைன் பாத்துக்கலாம். ஆற்றுப்படை உள்ள ஃபர்ஸ்ட் யாரு? திருமாற்றுப்படை. பாடிய புலவர் யாரு? நக்கீரர். பாட்டுடைய தலைவன் யாரு? முருகன். சரி, புறநாற்றுப்படை யார் அப்படின்னா முட தாம கண்ணியர். முடதாம கண்ணியர் ஆசிரியர். இதோட பாட்டுடைய தலைவன் யாருன்னா கரிகால் பெருவளத்தான். நீ தலையெழுத்தினாலும் சரி. அப்ப சொல்லுங்க, திருமுருகாற்றுப்படை ஆசிரியர் யாரு? நக்கீரர். பாட்டுடைய முருகன். புறநாற்றுப்படைக்கு முடதாம கண்ணியர், கரிகால் பெருவளத்தான். அடுத்தது பாருங்க. அடுத்தது பெருமாள் ஆற்றுப்படை யாருங்க? உருத்திரன் கண்ணகனார். உருத்திரன் கண்ணகனார். பெருமாள் ஆற்றுப்படை உருத்திரன் கண்ணகனார். இதோட பாட்டுடைய தலைவன் யாருன்னா இளந்திரையன்.
சிறுபான்மைப்படை யாருன்னா நல்லூர் நத்தத்தனார். நல்லிய கோடான். பாட்டு தலைவர் யாருன்னா நல்லிய கோடான். நல்லிய கோடான். இது யாருங்க? பனையப்படுகலாம் பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். இதுக்கு வந்து யாருன்னா நன்னன். நன்னன் சி நன்னன் சொல்லுவாங்க. நன்னனோட பையன் நன்னன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆட்டுப்படை மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா? சிம்பிளா வச்சுக்கலாமா? ஓகேவா? மைண்ட்ல திட்டீங்களா? சரி, நம்ம இதுல பார்த்தோமா? இது பார்த்தோமா? எட்டு தொகையில பாத்தீங்கன்னா அகம் சார்ந்த நூல் புறம் சார்ந்த நூல் ரெண்டு பார்த்தோமா? எதை சொல்லும்? அகம் புறம் சார்ந்த நூல் எட்டு தொகையில பரிபாடல. அது மாதிரி நெடுநில் வாடை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அகம் புறம் சார்ந்த நூல். மைண்ட் வச்சுங்க. சாக்கெட் வச்சுங்க. உள்ளேயோ வெளியோ வாடடிக்கிற மாதிரி இருக்குது. மைண்ட் வச்சுங்க. உள்ளேயோ வெளியோ எனக்கு வாடடிக்கிற மாதிரி ஃபீலா இருக்குன்னு சொல்றேன். அப்படி மீனிங் என்ன? வாடை. அப்ப என்னது? அது அகம் சார்ந்த நூல் அல்லது புறம் சார்ந்த நூல். மைண்ட் வச்சுங்க. எப்பயுமே சாக்கெட் வச்சுங்க. அது ஒரு நூல் மட்டும் தான் என்னது? புறம் அகமா புறமான்னு டவுட்டா இருக்கு. ஓகேவா? அப்ப சாக்கெட் அப்படி சொல்லிட்டுங்களா? இந்த திருமூலாற்றுப்படை கொடுங்க. அதை மட்டும் பெண்டிங் வைங்க. பாருங்க, கண்ணி பொறுமையா ஏறு, கரிகாலம் உங்களுக்கு கிடைக்கும். கரிகாலம் உனக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? கண்ணி பொறுமையா இரு, உனக்கு கரிகால் கிடைக்கும். அப்ப பொறுமையானா புறநாற்றுப்படை, கண்ணினா முடத்தாம கண்ணியர், கரிகால் கிடைக்குன்னா கரிகால் பெருவளத்தான். பெருமானம் குடிச்சா கண்ணு உறுத்தி இளந்திரை விழுவும். கண்ணுல திரை விழுவுன்னு சொல்லுவாங்கல்ல, திரை விழுவுன்னு சொல்லுவாங்கல்ல, இளந்திரை விழுவும். பெருமானம் குடிச்சா என்ன பண்ணும்? கண்ணு உறுத்தி என்ன பண்ணும்? இளந்திரை விழுவும். ஓகேவா? ஒரு நல்ல நத்தை இருக்குல்ல, நல்ல நத்தை என்ன சிறுமானம் குடிச்சிட்டு மெல்லிய கோடு போடும். இப்ப மெல்லிய கோடு போதுல நல்லிய கோடான். புரியுங்களா? நல்ல நத்தை என்ன பண்ணும்? சிறுபானம் குடிச்சிட்டு மெல்லிய கோடு போடும், நல்லிய கோடான். ஓகேவா? கௌசிக்கு குன்றுல, மலையிலையும் குன்றுலையும் ஓகேவா நன்னா டான்ஸ் ஆடுறாரு. நன்னா அந்த வார்த்தை பயன்படுத்தணும்ல, நன்னன் செய் நன்னன். புரியுதுங்களா? ஓகேவா? புறநாற்றுப்படை யாரு? முடதாம கண்ணியர். சாக்கடை இருக்குல்ல, முடதாம கண்ணியர். பாட்டோடி தலைவன் யாரு? கரிகால் பெருவளத்தான். ஆசிரியர் முடதாம கண்ணியர். பெருமாநாட்டுப்படை கண்ணு உறுத்தி இளந்திரவுளமா? பெருமாநாட்டு உறுத்தி கண்ணகனார் இளந்திரையன். அடுத்தது சிறுமாநாட்டுப்படை நல்லூர் நத்தத்தனார் நல்லிய கோடான். அடுத்து பழையபடுகடாம் பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் நன்னன் சி நன்னன். ஒரு மைண்ட்ல ஏத்திட்டீங்களா? ட்ரை பண்றீங்களா? புக்க பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் திருமுறாற்றுப்படை நக்கீரர் முருகன். ஓகேவா? அடுத்தது புறநாற்றுப்படை பொறுமையா முடதாம கண்ணியர் கரிகால் பெருவளத்தான். அடுத்தது பெருமாநாற்றுப்படை பெருமானம் குடிச்சா என்ன பண்ணும்? உருத்திரங்கண்ணகனார் இளந்திரையன். அடுத்தது சிறுபான்ற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் நல்லிய கோடான். மெல்லிய கோடான் நல்லிய கோடான். அடுத்தது மலைபடுகடாம் பெருங்குன்றூர் பெருங்கவசிகனார் நன்னன் செய் நன்னன். ஓகேவா? மயில ஏத்திட்டீங்களா? பாருங்க, 10 பாட்டு எல்லாமே ஆசிரியப்பாதான். பாவகை ஆசிரியப்பாதான். மயில அங்க எழுதி பாவகை என்னது? எல்லாமே ஆசிரியப்பாதான். இப்ப நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஆட்டுப்படை நூல் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஆசிரியர் பேர் தெரிஞ்சிச்சு, படுத்தலை. இப்ப அடி, அதாவது இதுல வந்து அடி எல்லை வரும். அடி எல்லைன்னா பாத எண்ணிக்கை வராது, அடி எல்லை. எத்தனை லைன்ஸ் இருக்குது பாட்டு, புரியுதுங்களா? அதுதான் கான்செப்ட். புரியுங்க? பாத எண்ணிக்கை கிடையாது இதுல, அடி. நான் சொல்றது அடி எண்ணிக்கை, எத்தனை லைன்ஸ். திருமுறாற்றுப்படை அப்படிங்கிறது 317. திருமுறாற்றுப்படை 317 அப்படி எழுதுங்க பார்க்கலாம். அதே மாதிரி புறநாற்றுப்படை 248, பெருமாநாட்டுப்படை 500, சிறுமாநாட்டுப்படை 269,
மலைபடுகடாம் 583. மைண்ட்ல ஏத்துங்க. திருமாற்றுப்படை எத்தனை? 317. புறநாற்றுப்படை 248. பெருமானாற்றுப்படை 500. சிறுமானாற்றுப்படை 269. மலைபடுகடாம் 583. கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க. எப்படின்னா, ஆற்றுப்படை நூல்களில் பெரிய நூல் எது, சிறிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. 10 பாட்டுல நல்லா புரியுங்க, மொத்தமா கேட்கல. 10 பாட்டுல பெரிய நூல் எது? பெரிய நூல்னா மதுரை காஞ்சி. ஆற்றுப்படை நூல்ல பெரிய பெருசு அப்படின்னா எதை சொல்லலாம்? மலைபடுகடாம். சிறிய நூல் எது? புறநாற்றுப்படை. சிறியனா சிறுபான்மை பேர் சொல்லுங்க, லைன்ஸ் பாருங்க. 240 புறநாற்றுப்படை. புரியுதுங்களா? ஆற்றுப்படை நூல் பெரிய நூல் எது? மலைபடுகடாம். சிறிய நூல் எது? புறநாற்றுப்படை. அப்படி மைண்ட் ஏத்துங்க. திருமுறையாற்றுப்படை 317, புறநாற்றுப்படை 248, பெருமானாற்றுப்படை 500, சிறுமானாற்றுப்படை 269. அடுத்து மலைபடுகடாம் 583. ஃபர்ஸ்ட் ஆசிரியர் பேர் தெரிஞ்சுக்கிட்டோம், பாடுவை தலைவன் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடி எல்லை. இப்ப வேகமா போலாமா? ஒரு டைம் ரிப்பீட் பண்ணலாமா? சொல்லுங்க. திருமுறையாற்றுப்படை ஆசிரியர் யாரு? பாக்காதீங்க. ஆசிரியர் நக்கீரர். பாடுவை தலைவன் முருகன். அடி எல்லை ஓகேவா? அடுத்து மலைபடுகடாம் ஆசிரியர் கவனியமா இங்கப்பா பெருங்குன்றூர் பெருங்கௌசியனார். பாட்டுடைய தலைவன் பாக்காத மாமா நன்னன் செய் நன்னன். பாட்டு லைன் அடி அடி எண்ணிக்கை 583. சிறுபான்ற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார். கப்பலாட்டு பாட்டு தலைவன் நல்லியக்கோடான் 269. அடுத்தது புறநாற்றுப்படை புடத்தாம கண்ணியர் கரிகால் திருவளத்தான் 248. சூப்பர். அடுத்தது பெரும்பாலாற்றுப்படை உருத்திரங்கண்ணகனார் இளந்திரையன் 500. அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப மொத்தமா பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது முல்லைப்பாட்டு. ஓகேவா? முல்லைப்பூவை நல்ல பூதத்துக்கு சூடு நப்பூதனார். ஓகேவா? இது 103 லைன்ஸ் அடிகள். ஓகேவா? அப்ப பாருங்க, 10 பாட்டுலயே மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது? முல்லைப்பாட்டு. எத்தனை? 103. அப்படியே உள்டா மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார். பாண்டியன் நெடுஞ்செழியன். பாடுதலைவன் யாரு? பாண்டியன் நெடுஞ்செழியன். இது 782 அடி. புரியுதுங்களா? அப்ப சொல்லுங்க, 10 பாட்டிலேயே மிக பெருசு எது? மதுரை காஞ்சி. எத்தனை லைன்ஸ்? 782. மிகச்சிறியது முல்லைப்பாட்டு. எத்தனை? 103. ஓகேவா? இது பாட்டு தலைவன் யாருன்னு தெரியல. முல்லைப்பாட்டு. சொல்லுங்க. மதுரை காஞ்சி ஆசிரியர் மாங்குடி மருதனார். பாட்டு தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். அடி லைன்ஸ் இன்னைக்கு 782. முல்லைப்பாட்டு நப்பூதனார். பாட்டு தலைவன் யாருன்னு தெரியல. அடி எண்ணிக்கை 103. 10 பாட்டுல மிக மிக சின்னது பெருசு. திருமுறையாற்றுப்படை சின்னது, புறநாற்றுப்படை பெருசு. அப்படின்னா மலைபடுகடாம். சரி, முல்லைப்பாட்டு 103. அப்படி குறிஞ்சி பாட்டு உள்டாவ போடுங்க. எத்தனை? 301. வச்சுக்க. குறிஞ்சி பாட்டு 301. அப்படி உள்டா போட்டா முல்லைப்பாட்டு. குறிஞ்சி முல்லை வச்சுங்க. 301 குறிஞ்சி, 103 முல்லை. குறிஞ்சினாவே யார் வருவாங்க? கபிலர். அதாவது ஆரிய மன்னன் பிரகதத்தனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்காக எழுதின நூல் இது. ஓகேவா? அப்ப பாட்டு தலைவன் யாரு? ஆரிய மன்னன் பிரகதத்தன். அப்ப இப்ப என்ன பார்த்தோம்? முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு 301, முல்லைப்பாட்டு 103, குறிஞ்சிப்பாட்டு ஆசிரியர் கபிலர்,
பாட்டு தலைவன் பிரகதத்தன். இது முல்லைப்பாட்டு நப்போதனார். ஆசிரியர் வந்து பாட்டு தலைவன் யாருன்னு தெரியல. நெக்ஸ்ட் இது நெல்வாடை, இதுவும் நக்கீரர். இதுவும் பாட்டு தலைவன் யாருன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். இது பாடல் இன்னைக்கு ஆடினா 188. பிரகதத்தன், பிரகதத்தன், தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்காக எழுதுனது. சிம்பிளா வச்சுங்க. இது கொஞ்சம் கெட்ட வார்த்தை மாதிரி இருக்குது. அதாவது திருமுருகன் நக்கி பார்த்தாரு, ஓகேவா, வாட அடிக்குதுன்ட்டு பாண்டியை ஒதுக்கி வச்சுட்டாரு. அப்ப ரெண்டையும் லிங்க் பண்ணிக்கலாமா? நக்கீரர் ரெண்டுமே வருவாரு பாருங்க. திருமுருகன் நக்கி பார்த்தாரு, வாடை அடிக்குதுன்னு பாண்டிய மன்னா அவர் ஒதுக்கி வச்சுட்டாரு. புரியுதுங்களா? அப்ப ரெண்டுமே யாரு? நக்கீரர் வராரா? பேலன்ஸ் இருக்கிறது பட்டினப்பாளையா. உருத்திரன் கண்ணகனார். திறன் கண்ணகனார், உருத்திரன் கண்ணகனார். இதுக்கு கரிகால் பெருவளத்தான், கரிகால் பெருவளத்தான். பட்டினப்பாளை. சரி மாத்தி சொல்லிட்டேன். இது 301 பட்டினப்பாளைங்க, 261 மாத்தி சொல்லிட்டேன். இது மாத்திக்கோங்க. சரி, இது வந்து 261. குறிஞ்சிப்பாட்டு 261, இது 261, இது 301. பட்டினப்பாளை 301. திருமுருகாற்றுப்படை. புறநாற்றுப்படை 248. 500 பெருமாற்றுப்படை. சிறுபான்மைப்படை 269. முல்லைப்பாட்டு 103. 301 எதுனா பட்டினப்பாளை. குறிஞ்சிப்பாட்டுங்கிறது 261. மதுரை காஞ்சி 782. நெடுவாடை 188. அடுத்தது மலைபடுகான் 583. சரி, நம்ம இதை விடுங்க. அந்த ஆற்றுப்படை நூலை தவிர மீதியெல்லாம் பார்த்தலாமா? ட்ரை பண்றீங்களா? குறிஞ்சிப்பாட்டு கபிலர், ஓகேவா. பாட்டுடைய தலைவன் ஆரிய மன்னன் பிரகதத்தன். என்னாச்சு? இது அடி எண்ணிக்கை 261. முல்லைப்பாட்டு 103. நப்போதனார் யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். மதுரைனாவே யாரு? பாண்டியன் நெடுஞ்செழியன். 782. பெருசு 782, சின்னது வந்து நெடுவாடை. அதுக்கப்புறம் நெடுவாடை யாரு? நக்கீரர், பாண்டியன் நெடுஞ்செழியன் 188. அடுத்து பட்டினப்பாளை உருத்திரன் கண்ணகனார், கரிகால் பெருவளத்தான் 301. ஓகேவா? எல்லாம் சேர்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சாராவே வரேன். ஃபர்ஸ்ட் திருமுருகாற்றுப்படை. பாட்டுடைய தலைவன் யாரு? திருமுருகன். இது சரி. ஆசிரியர் பாட்டுடைய தலைவன் திருமுருகன். ஆசிரியர் நக்கீரர். அடி எண்ணிக்கை 317. அதுக்கு ரெண்டாவது புறநாற்றுப்படை முடத்தாம கன்னியர், கரிகால் பெருவளத்தான் 248. ஆற்றுப்படை நூல்ல மிகச்சிறியது. அதுக்கப்புறம் பெருமானாற்றுப்படை உருத்திரன் கண்ணகனார், இளந்திரையன் எத்தனை? 500. அடி எண்ணிக்கை எத்தனை? 500. அடுத்தது சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார், கள்ளியக்கோடான் 269. அதுக்கப்புறம் மலைப்படுகடாம் முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படின்னு சொல்லுவாங்களா. ஆசிரியர் பெருங்குன்றம்
கூத்தராற்றுப்படை. கூத்தராற்றுப்படை கரெக்ட். கூத்தராற்றுப்படை பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் நன்னன் செய் நன்னன் அடி எண்ணிக்கை 583. ஃபர்ஸ்ட். அடுத்தது இது வந்து ஆற்றுப்படை நூல். குறிஞ்சி பாட்டு சொல்லுங்க. கபிலர், ஆரிய மன்னன் பிரகதத்தன் 261. அடுத்தது முல்லைப்பாட்டு சொல்லுங்க. அப்போதனார் யாரும் தெரியல 103. 10 பாட்டிலே மிக குறைந்த அடியில் நூல். அதுக்கப்புறம் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் பாண்டியன் நெடுஞ்செழியன் 782. 10 பாட்டிலேயே அதிக அடிகளை கொண்ட நூல். அதுக்கப்புறம் நெடுநல்வாடையா ஆசிரியர் நக்கீரர் பாண்டியன் நெடுஞ்செழியன் 188 அடிகளை கொண்டது. அடுத்தது பட்டினப்பாளையா யாரு உருத்திரன் கண்ணகனார் கரிகால் பெருவளத்தான் 301. முல்லைப்பாட்டு 103. 300 பட்டம்பாளையம் 301. புரியுதுங்களா? இப்ப கொஸ்டின் கேட்கிறேன். 10 பாட்டு எழுதிய புலவர் எண்ணிக்கை எவ்வளவு? 10 பாட்டு எழுதிய 8 9 10 8. ஏன்னா என்னது நக்கீரர் 2 எழுதிக்காரு, உருத்திரன் கண்ணகனார் 2 எழுதிக்காரு. இது கேட்ட கொஸ்டின் கீழே முடிச்சுங்க. அப்ப கீழே மென்ஷன் பண்ணீங்க. 10 பாட்டு எழுதிய புலவர் எண்ணிக்கை எத்தனை? 8. இன்னைக்கு ஆப்ஷன் இந்த டெஸ்ட் எழுதிட்டு தான் கிளம்புறீங்க. 70 மார்க் தான். ஓகேவா? 3/4 hour தான் டைம். நீங்க டைமிங் வச்சு எழுதி பழவுங்க. உங்களுக்கு 3/4 hour தான் டைம் அதிகபட்சம். அது அளவு 3/4 hourக்கு மேல எடுத்துனா உங்க டைம் நீங்க எவ்வளவு நேரம் எடுக்கிறீங்களா அந்த அளவுக்கு பின்னாடி போறீங்கன்னு அர்த்தம். நீங்க எவ்வளவு 1.5 2 மணி நேரம் கூட எழுதுங்க. 3/4 hour உங்களுக்கு ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இயல் 7 8 9 6. ஓகேவா? யாரா திருக்குறள் எழுதல லாஸ்ட் டைம்? இந்த நான் 10 டைம் எழுத சொன்னல. யாரா எழுதிட்டு சொன்னேன்? எழுதிட்டீங்களா? எழுதிட்டு வந்தீங்களா? சரி போலாமா? இப்ப என்னன்னா இப்ப சிறப்பு பெயர் பார்க்கலாம். பாருங்க, இது கேட்ட கொஸ்டின். பூதம் வந்து முல்லைப்பூவை நெஞ்சில சாத்திக்கும். பூதம் வந்து முல்லைப்பூவை நெஞ்சில சாத்திக்கும். அப்ப நெஞ்சாற்றுப்படை. சிறப்பு பேர் என்ன இதுக்கு? பூதம் என்ன பண்ணும்? முல்லைப்பூவை நெஞ்சில சாத்திக்குமா? அப்ப இதுக்கு சிறப்பு பேர் என்னது? நெஞ்சாற்றுப்படை. முல்லைப்பாட்டுக்கு நெஞ்சாற்றுப்படை. இதுக்கு என்ன சிறப்பு பெயர்? நெஞ்சாற்றுப்படை. ஆற்றுப்படையில் வராது, சிறப்பு பெயர். சரி, இதுக்கு வந்து புலவர் ஆற்றுப்படை. திருமூர் ஆற்றுப்படைக்கு பேரு புலவர் ஆற்றுப்படை. இது சிறப்பு பெயர். இதெல்லாம் கேட்ட கொஸ்டின்ங்க. புலவர் ஆற்றுப்படை. அதே மாதிரி மதுரை காஞ்சி இது கேட்ட கொஸ்டின். மாநகர் பாட்டு. சிறப்பு பேர் தான்மா. மலைப்படுகலாம் சிறப்பு பேர். ஆனா ஆற்றுப்படை உள்ள வரும். இப்ப 4 எல்லாமே சிறப்பு பேருமா. நான் எழுதி போடுறது. ஓகேவா? சொல்லுங்க. திருமாற்றுப்படைக்கு புலவர் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டுக்கு நெஞ்சாற்றுப்படை, மதுரை காஞ்சிக்கு மாநகர் பாட்டு, மலைப்படுகலாமுக்கு கூத்தராற்றுப்படை. எல்லாமே பாவகை என்னது? ஆசிரியப்பாதான். ஆரிய மன்னன் பிரகதத்தன். சரி, இது எதெல்லாம் வந்து புறம் சார்ந்த நூலா இருக்கும்? இது எதுல புறம் சார்ந்த நூலா இருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆற்றுப்படை நூல் 5 என்னது? நான் இன்னொருத்தர் பாடுன பரிசு வாங்கினா அப்ப என்னது? 5மே புறம் சார்ந்த நூல். ஓகேவா? அப்புறம் 1 நம்ம பார்த்த நெல் வாணிங்கிறது அகமா புறமானு குழப்பமா இருக்கு. பேலன்ஸ் இருக்கிறது 4 எது? முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை எல்லாமே இது அகம் சார்ந்த நூல். அகம்புறம். ஆமா, 2 சேர்ந்து வரணும். இல்ல, மதுரை காஞ்சியும் உங்களுக்கு இதுதான் புறம் சார்ந்த நூல் தான் வரும். மொத்தம் 6 புறம் சார்ந்த நூல் வரும். 3 ஓகே, அதை விடுங்க, குழப்பிக்க வேணா, நான் பார்த்தே சொல்றேங்க. ஆற்றுப்படை நூல் 5மே என்னது? அதே மாதிரி பட்டினப்பாலை, பட்டினப்பாலை, குறிஞ்சிப்பாட்டு இது 2மே அகம் சார்ந்த நூல் தான். ஓகே, நான் பார்த்து சொல்லிடுறேன், விடுங்க, குழப்பிக்க வேணாம். பார்த்து செக் பண்ணிக்கலாம், விடுங்க, பிரேக்ல செக் பண்ணி சொல்லிடுறேன். ஓகேவா? இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும், அதை நான் கரெக்டாக சொல்லிடுறேன். ஆற்றுப்படை நூல் 5மே என்னது? புறம் சார்ந்த நூல். நெல் வாடிங்கிறது அகமா புறமானு. இது உலக மைண்ட்ல ஏத்திட்டீங்களா? அப்ப இதுல ஏதோ கொஸ்டின் கேட்டாங்கன்னா 1 மார்க் நமக்கு கேரண்டி. ஓகேவா? போலாமா? சரி, நமக்கு பாத்தீங்கன்னா இது கலங்கரை விளக்கம். சோ அதுதான் நமக்கு பாடமா வந்திருக்குது. உருத்திரங்கண்ணகனார் பெருமாநாட்டுப்படையில இருந்து நமக்கு பாடம் வந்திருக்குது. பாருங்க, பட்டினப்பாளையில நமக்கு வந்தது பெருமாநாட்டுப்படை. ஃபர்ஸ்ட் எந்த நூல்ல இருந்து வந்து பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பெருமாநாட்டுப்படையா? ஆற்றுப்படை நூல்ல 1 பெரிய நூலா? இது பெரிய நூலா? இல்ல, பெருமாநாட்டு இது பெருசு. இது மலைப்படு கிடாம் தான். இது மொத்த அடி எண்ணிக்கை எவ்வளவு? 500. ஓகேவா? ஆசிரியர் பாட்டு தலைவன் யாரு? தொண்டைமான் இள திரையன். ஓகேவா? நமக்கு வந்து 346 இருந்து 351 பாடல்ல வந்திருக்கு. அப்ப நமக்கு வந்து கலங்கரை விளக்கம் எது வந்திருக்குது? மேல கலங்கரை விளக்கு மேலே பெருமாநாட்டுப்படை ஹெட்டிங் போட்டுங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பட்டினப்பாளையம் வருது, குழப்பிக்க வேணாம். மேலேயே கலங்கரை விளக்கு இருக்கா, அதுக்கு மேலேயே என்னது பெருமாநாட்டுப்படை ஹெட்டிங் போட்டுங்க. போட்டு ஆற்றுப்படை இன்னும் கீழே பார்த்துட்டோம். பாருங்க, மேல ஹெட்டிங் போட்டுங்க, பெருமாநாட்டுப்படை ஹெட்டிங் போட்டுங்க. இங்க பாருங்க, பெருமாநாட்டுப்படை ஆசிரியர் யாரு? கடியலூர் உருத்திரங்கண்ணகனார். இவர் கடியலூர் அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்தவர். இவர் 2 நூல் இருக்காரா? பெருமாநாட்டுப்படை 1, இது 500 அடிகள் கொண்டது. இன்னொன்னு பட்டினப்பாலை, இது எத்தனை? 301. ஆசிரியர் யாரு? பாட்டுடைய தலைவன் கரிகால் பெருவளத்தான். அதை எழுதிங்க, கரிகால் பெருவளத்தான். நமக்கு வந்திருக்குது பெருமாநாட்டுப்படையில கடியலூர் உருத்திரங்கண்ணகனார் எழுதிய அந்த பாடல் வந்து 346 இருந்து 351 லைன்ஸ் நமக்கு பாடம் வந்திருக்குது. அதாவது இதை பத்தினா கலங்கரை விளக்கத்தை பத்தி சொல்லியிருக்காரு. பாருங்க, புரியுதுங்களா? அதாவது என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றாருன்னா, வானத்தையே தாங்கி நிக்கிற தூண் மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்றாரு? வானத்தையே தாங்கி நிக்கிற தூண் மாதிரி இருக்குது. இந்த அதோட உயரம் எப்படி இருக்கு அப்படின்னா, 2வது லைன்ல ஏணி வச்சு கூட ஏற முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொல்றாரு. 2வது லைன்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? வானத்தையே தாங்கி நிற்கும் தூண் மாதிரி இருக்குது. 2வது லைன் என்ன சொல்றாரு? ஏணி வச்சு கூட ஏற முடியாத அந்த அளவுக்கு உயரத்துல இருக்கு. ஓகேவா? அதுல உச்சி இருக்கா? ஓகேவா? அந்த இடத்துல மாடம் இருக்கு. அதுல வந்து என்னன்னா, அந்த ஓலை இதெல்லாம் வச்சு கூரை வந்து மேயாம என்ன பண்றாங்க, சாந்து வச்சு பூசின பெரிய மாடம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த உச்சி எப்படி இருக்குது? அதாவது ஓலை எது போட்டு மேயாம என்னது சாந்து வச்சு பூசி வேப்பட்ட மாடமா இருக்குது. ஓகேவா? இது என்ன அப்படின்னா, இரவு ஃபுல்லா அங்க இவ்வளவு கலங்க விளக்கு எரியுமா, இரவு ஃபுல்லா இந்த தீச்சோட எரிஞ்சிட்டு இருக்குது 4வது லைன் சொல்றாரு. இது என்ன பண்ணணும்? அந்த தீச்சோட என்ன பண்றோம் அப்படின்னா, ஓகேவா,
அந்த இது கடல் இருக்கா, அந்த எப்பயுமே ஓசையுடைய அந்த கடல் இருக்கிற அந்த கலன் இருக்கா, அந்த ஓடுகளம், அந்த கப்பல் படகுல எல்லாத்தையும் வந்து கரைக்கு அழைக்கும் அப்படிங்கிறார். அவ்வளவுதான். புரியுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? வானத்தையே தாங்கிருக்கும் தூண் மாதிரி இருக்குது. ரெண்டாவதுல அந்த உயரம் எப்படி இருக்கு? ஏணி வச்சு கூட ஏற முடியாத உயரமா இருக்குது. மூணாவது லைன் அங்க விண் அந்த உச்சியில எப்படி இருக்குது? ஓலையை வச்சு இது பூசாம சாந்து வச்சு, சாந்தன என்ன சொல்லுவாங்க, இந்த கடுக்கா இத சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டு பூசப்பட்ட இது இதா இருக்குது. அதுக்கப்புறம் இரவு ஃபுல்லா என்னது அந்த வித்திச்சோட எரிஞ்சிட்டு இருக்குது. அது என்ன பண்ணுது? ஓகேவா? கடல் இருக்கிற அந்த ஓசையுடைய அந்த கடல் இருக்கிற அந்த கப்பல்லாம் வந்து கரைக்கு அழைக்குது அப்படிங்கிறார். புரியுதுங்களா? பாருங்க, வானம் ஊன்றிய, வானத்தை தாங்கி நிற்கும் மதலை தூண் போல இருக்கு. மதலைன்னு மீனிங்கனா தூண் போல இருக்கு. அதே மாதிரி ஏணி சாத்திய ஏற்றந்தரும் சென்னி, ஏணி வித்துக்கு ஏற முடியாத சென்னின்னு உச்சி. ஓகேவா? விண்ணை முட்டும், ஓகேவா, விண்ணை முட்டும், ஓகேவா, அதாவது விண்புறனா விண்ணை முட்டும், விண்ணை முட்டும் நிவந்த, ஓகேவா, நிவந்த அப்படி அப்படின்னா உயர்ந்த. நிவந்தனா என்னது? உயர்ந்த. நிவந்தனா என்ன? உயர்ந்த. வேயா மரம்னா என்னது? அதாவது கூரை ஓலை இதெல்லாம் வச்சு மேயாம சாந்து வச்சு பூசப்பட்ட மாடம், வேயா மாடம். ஓகேவா? அடுத்தது இரவில் மாட்டிய, ஓகேவா, இரவில் மாட்டிய, ஓகேவா, இரவில் மாட்டியனா கொளுத்தியன்னு அர்த்தம். இரவில் மாட்டியனா கொளுத்திய, கொளுத்திய. இலங்கு சுடர் அப்படின்னா சுடர்களை உடைய நெகிழி, சுடர்களை உடைய நெகிழினா தீச்சுடர். இரவில் மாட்டின கொளுத்திய சுடர்களை உடைய நெகிழி, நெகிழி அப்படின்னா என்னது? தீச்சுடர். பாருங்க, உறவு நீர். பாருங்க, உறவு நீர் அப்படின்னா, ஓகேவா, பெரும் பரப்பாகிய கடல். உறவு நீர் அழுவும், பெரும் பரப்பாகிய கடல். அழுவும் என்னது? கடல். ஓடுகளம். களம் அப்படிங்கிறது பெரிய கப்பலா இல்ல சிறிய இதா? களம், களம் கப்பலா? களம் அப்படிங்கிறது கப்பல் தான். அப்ப ஓடு களத்தை இது எங்க பண்ணும்? கரைக்கு அழைக்கும். கரையும் துறை. கரையும் துறைனா இது துறையினர் சொல்லுவோம், அந்த துறைமுகத்துக்கு அதை அழைக்கும். எது? இந்த கலங்கரை விளக்கம். புரியுதுங்களா? சொல்லுங்க. வானம் ஊன்றிய மதலை போலனா, வானத்தை ஊன்றினா ஊன்றிய தாங்கி நிற்கும் தூண் போல இருக்கு. ஏணி சாத்தி ஏற்ற, ஏணி வச்சு கூட ஏற முடியாத உயரத்தை உடைய உச்சியில் இருக்கு. விண்புற, விண்ணை முட்டும் நிவந்த வேயா மாடத்துனா கூரை வச்சு இது அதை ஓலை வச்சு மேயாம சாந்து பூசு போட்டு அது வேயா மாடத்துல இரவில் கொளுத்திய தீச்சுடரை கொண்ட தீச்சுடர் அங்க எரிஞ்சிட்டு இருக்கு. இது என்ன பண்ணுது? உறவு நீர் அளவுனா பெரும் பரப்பை ஆகிய கடல்ல இந்த ஓடு களத்தை என்ன பண்ணுது? கரையும், அழைக்கும். எதுக்கு? துறை அப்படின்னா எதுக்கு? துறைமுகத்துக்கு அதை அழைக்கும் சொல்றாங்க. சொல்றது யாரு? கடியலூர் உருத்திரங்கண்ணகனார். மதுரைனா தூண், நெகிழினா தீச்சுடர், அழுவம்னா கடல், வேயமரம்னா வைக்கோல் பண்ணவிட்டால் வேயப்படாது திண்மையான சாந்து பூசப்பட்ட மாடம், சென்னினா உச்சி, உறவினா பெரும்பரப்பு, கரையும்னா அழைக்கும். வேயாமரம் அப்படின்னா என்னது சார்? சாந்தினால் பூசப்படுவது. உறவினர் அழுவம், அன்றைய எது பண்ணிக்கிறாங்க? அழுவும் அப்படின்னா கடல். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவது மர கலங்கள். ஓகேவா? தூண் என்றால் மீது தூணுக்கு அப்ப சொல்லுங்க. நெகிழினா தீச்சுடர், சின்னினா உச்சி, ஏனியும் தெரியும். மதுரைன்னு என்னது? அதான் தூண். மதுரைனா தூண்.
14 வச்சிருக்கீங்களா? ஐயோ, கரெக்டா அதுலயே இருக்கிறீங்க. ஆஃப் பண்ணிடல வருங்க. வேயமாடம் அப்படின்னா அதாவது சாந்துன்னா தெரியாதுங்களா? சாந்துனா வேயமாடம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? அதாவது வைக்கோல் போர் இதெல்லாம் வச்சு மேயாம சாந்துனா கடுக்கா பொடி இருக்கும், சுண்ணாம்பு, அப்புறம் இது போடுவாங்க, வெல்லம், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு இது. அதாவது சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த பழைய பில்டிங்லாம் பார்த்துருக்கீங்களா? பழைய இந்த கூட்டு சொசைட்டிலாம் இருந்தீங்களா? பழைய பில்டிங்லாம் கூட்டு சொசைட்டிலாம் பழைய பில்டிங் வச்சிருப்பாங்க. அது நல்லா ஹைட்டா இருக்கும், காரம் ரொம்ப நைஸா இருக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? பழைய பில்டிங்லாம் பார்த்துருக்கீங்களா? பழைய வீடுகள் அதை சாந்துன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவ்வளவு கூலிங்கா இருக்கும். குளிர்காலத்துல வெதுவெதுப்பா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா பழைய பில்டிங்ல ஹைட் நல்லா இருக்கும், புரியுதுங்களா? அது நல்ல ஹைட்டா இருக்கும், உங்களுக்கு கூலிங்கும் தெரியாது, அதே மாதிரி வெயிலும் நமக்கு தெரியாது, புரியுதுங்களா? சரி, வேயா மாடம் இலக்கண குறிப்பு சொல்லுங்க. வேயா மாடம் அதாவது மேயா மாடம். வேயா மாடம் சொல்லுங்க. இலக்கண குறிப்பு. ஈடுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு என்ன? அதாவது வேயா மாடம் அப்படின்னா மீனிங் என்ன? மேயா மாடம். இது எப்படின்னா மேயாத மாடம், அதுதான் எப்படி மாறிச்சு? மேயாத அப்படிங்கிறது மேயாத மாடம்னா வீடு, மேயாத வீடுன்னு வச்சுக்கலாம். எதிர்மறை பெயரெச்சமா? பெயரெச்சம் இதுக்கு அப்படி உள்டாவா சொன்னா எதிர்மறை பெயரெச்சம். இப்ப நான் தாவை கட் பண்ணிட்டேன்னா அப்ப ஈறு கெட்டு போச்சா? அப்ப ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அப்ப வேயா மாடம் என்னது? ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். மென்ஷன் பண்ணிருக்கீங்க. போலாமா? அடுத்து கவின்முக கப்பல். இந்த மரக்கலம் அப்படின்னா சிறிய படகு, களம்னா கப்பல் கிடையாது. மரக்கலம்னா சிறிய படகு. ஓகேவா? குழப்பிக்காதீங்க. மரக்கலத்தை அழைக்கினா அந்த சின்ன சின்ன படகுகள் அழைக்கும். அடுத்து அகநானூறு. போலாமா? இதெல்லாம் பார்த்துட்டோம், பார்த்துட்டுல எழுதிக்க. அகநானூறு சொல்லுங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமில்ல, எழுதிய பாகம் சொல்லுங்க. அகம் பிளஸ் பிரிச்சிங்களா? அகம் பிளஸ் 4 பிளஸ் 100 அகநானூறு. சொல்லுங்க புலவர் எண்ணிக்கை. பாகம் சொல்லுங்க. 145. பாடல் எண்ணிக்கை 400. பார்க்காதீங்க. அடியல்லை 13, 31. உள்டாவா தெரியுமா? தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இருக்காங்களா? இருக்காங்களா? தொகுத்தவர் இருக்காங்க, தொகுப்பித்தவர் இருக்காங்க. சொல்லுங்க, தொகுத்தவர் யாரு? கண்ணு உறுத்தி உக்கிரமா பார்த்தோன்னு சொன்னா உருத்திர சன்மர். உருத்திர கனகனார் இல்ல, உருத்திர சன்மர் தொகுத்தவர். தொகுப்பித்தவர் உக்கிர பெருவழுதி. தொகுத்தவர் யாரு? உருத்திர சன்மர். உருத்திர சன்மர் உக்கிர பெருவழுதி. உருத்திர சன்மர், உருத்திர சன்மர் உக்கிர பெருவழுதி. இது உருத்திரன் கண்ணகனார், இது உருத்திர சன்மர். ஓகேவா? குழப்பிக்காதீங்க. சிறப்பு பெயர் நெடுந்தொகை. சிறப்பு பெயர் என்னது? நெடுந்தொகை. கடவுள் வாழ்த்து பாரதம் பாடிய பெருந்தேவனார்.
வேற என்ன விட்டோம்? எல்லாம் விட்டு சொல்ல, எல்லாம் சொல்லியாச்சுல. பாவகை பாவகை என்ன? ஆசிரியப்பாதான். என்னாச்சு? எல்லாமே வராது. இது 2 மட்டும் மாறுமா? பரிபாடலும் கலித்தொகை மட்டும் மாறும். மீதி எல்லாமே என்னது? ஆசிரியப்பா. பாவகை ஆசிரியப்பா. இது அகம் சார்ந்தனோட புறம் சார்ந்தனோட? அகம் சார்ந்தனோட. ஏன்னா பேர் என்னது? அகம் பிளஸ் 4 பிளஸ் 100. இது ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். இந்த 400 பாடலை 3ஆ பிரிப்பாங்க. ஓகேவா? மைண்ட்ல வச்சுக்கோங்க. களிமணி கோவைன்னு வச்சுங்க. களிமணி கோவை மைண்ட்ல ஏத்துங்க. களிமணி கோவை மைண்ட்ல ஏத்துங்க. சார்க்கடா களிமணி கோவை. களிமணி கோவை. ஓகேவா? அதாவது களினா களிற்று யானை நிறை. களிற்று சரி களிற்று யானை நிறை மணி மிடை பவளம் நித்தில கோவை. நித்தில கோவை. அப்ப களிமணி கோவை இந்த ஆர்டர் பிரிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? எப்படி பிரிப்பாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த களிற்று யானை நிறை அப்படிங்கிறது 120 பாடல். மணிமணி கோவைங்கிறது 180 பாடல். நித்தில கோவைங்கிறது 100 பாடல். அதாவது 1 to 120, 121 to 300, 301 இருந்து 400 வரைக்கும். புரியுதுங்களா? இப்ப இதுக்கு பொறுத்துல கேட்ட கொஸ்டின், லாஸ்ட் குரூப் 4ல இதுல கேட்ட கொஸ்டின். இப்ப களிமணி கோவை மைண்ட்ல வச்சுங்க. களிற்று யானை ஃபுல்லா எழுதிக்க. அதை ஷார்ட்கட் சொன்னா, களிற்று யானை நிறைய பால் எண்ணிக்கை எவ்வளவு? 120. எதுல இருந்து? 1 இருந்து 120 வரைக்கும். மணிமணி பவளம் எவ்வளவு? 180 பாடல். 121 இருந்து 300 வரைக்கும். அடுத்து நித்தில கோவைங்கிறது 300 பாடல். எத்தனை? 301 இருந்து 400 வரைக்கும். சரி போலாமா? நித்தில கோவை. நித்தில நித்தில கோவை. அதே மாதிரி இந்த பாடல் நம்பர்ஸ் வச்சு இதை பிரிச்சிருப்பாங்க. மொத்தம் 400 பாடல் இருக்கா? இதை நம்பர்ஸ் வச்சு இந்த ஒவ்வொரு திணைக்கு பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாலை வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாலை வச்சுட்டு அதுக்கப்புறம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பாலை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். அதாவது இந்த சிங்கிள் டிஜிட் எது? 1, 3, 5, 7, 9 இருக்கா? இந்த சிங்கிள் டிஜிட் வந்துதா? அது எல்லாமே பாலை. இப்போ 1, 3, 5, 7 இப்படி சிங்கிள் டிஜிட் வந்துட்டாவே சிங்கிள் டிஜிட் வர நம்பர்ஸ் எல்லாமே என்னது? பாலை பாடல். சிங்கிள் டிஜிட் ஃபுல்லாவே பாலை பாடல். அடுத்து குறிஞ்சி பாத்தீங்கன்னா 2வது பாடல், 8வது பாடல், 12வது பாடல், 18வது பாடல். புரியுதுங்களா? 2, 8, 12, 18, 22, 28 அந்த 2, 8 வர்றது எல்லாமே இது குறிஞ்சி பாடல். அதே மாதிரி முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது 4, 14, 24, 34 இப்படி 4 நாள் வர்றது எல்லாமே என்னது? முல்லைப்பாடல். மருதம் அப்படிங்கிறது இந்த 6, 16, 26, 36 எக்ஸெட்ரா எல்லாமே
மருதத்தின் பாடல். பேலன்ஸ் என்ன இருக்குது? 5 அங்க வந்துடும். 10, 20, 30. இந்த 10 ஜீரோல வருதுல்ல, எல்லாமே நெய்தல். 30, 40. புரியுதுங்களா? அஞ்சாவது பாட்டு வந்துச்சுன்னா அது இன்னைக்கு நாமளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது, அவ்வளவுதான். புரியுதுங்களா? ரிப்பீட் பண்ணுங்க. பாலைக்கு 1, 3, 5, 7, குறிஞ்சிக்கு 2, 8, 2, 8, 12. அந்த 2, 8 வருது. முல்லைனா 4, 14. நெய்தல் மருதம்னா 6, 16. நெய்தல்ங்கிறது 10, 20, 30, 40. அதே மாதிரி கீழே நோட்டுங்க. பண்டைய திருமண முறைகளை பற்றி கூறும் நூல் எது? அகநானூறு. பண்டைய திருமண முறைகளை பற்றி கூறும் நூல். இந்த இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாவே வேற கிளாஸ்ல பார்த்தலாம். ஓகேவா? 8 தொகை, 10 பாட்டு, 15 மேல் கணக்கு, கீழ் எல்லாமே தெளிவா பார்த்தலாம். நான் வந்து மேலோட்டமா மட்டும் நோட்ஸ் கொடுக்குறேன். பாட்லைனோட வச்சு பார்த்தலாம், தனியா கிளாஸ்ல பார்த்தலாம். பண்டைய திருமண முறைகளை பற்றி கூறும் நூல். அதே மாதிரி இந்த குடவோலை முறை இருக்க, அதை பத்தி கூறும் நூல் இதுதான். பண்டைய திருமண முறைகளை பற்றி கூறும் நூல். அதே மாதிரி குடவோலை முறையை பற்றி கூறும் நூல் இது. குடவோலை. குடவோலைன்னு என்ன? எலெக்ஷனா யார் நடத்துவாங்க? எந்த கல்வெட்டு சொல்லும்? உத்திரமேரு கல்வெட்டா? என்ன பண்ணுவாங்க? யார எல்லா பேர்லும் போடுவாங்களா? ஜென்ஸ் பேர்லாம் போட மாட்டாங்க. வேற அவன்கிட்ட நிலம் இருக்கணும், இல்லைன்னா குதிரை அந்த படைப்பலம் இருக்கணும், அவன் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும். அப்பதான் மட்டும்தான் அவனை எழுதி போடுவாங்க. எழுதி போட்டுட்டு யாரு சிறுவரோ சிறுமியோ யாராச்சும் எடுக்க விடுவாங்க. எழுதிங்களா? இப்ப சொல்லுங்க. இப்ப க்ளோஸ் பண்ணுங்க, புக் க்ளோஸ் பண்ணுங்க. நம்ம வந்திருக்குது இப்ப, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? எதை பத்தி பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் கலங்க விளக்கம் பார்த்தோமா? இங்க எதை பத்தி? கப்பலை பத்தி. கவின்மிகு கப்பலை பத்தி பாக்குறோம். எது சொல்றது? இது சொல்றது யாரு? சொல்றது இது அகநானூறா? அகநானூறு பத்தி சொல்லுங்க. 400 பாடலை கொண்டது. ஆசிரியர் எண்ணிக்கை 35, பாடல் எண்ணிக்கை 400. அடுத்து அடியல்லை 13, 31. தொகுத்தவர் தொகுப்பித்தவர் உக்கிர பெருவழுதி. இது கடவுள் வாழ்த்து. பொருள் அகமா புறமா? அகம் சார்ந்த நூல். அதுக்கப்புறம் சிறப்பு வந்து நெடுந்தொகை. ஓகேவா? இது அப்படி இந்த அகநானூறு 3ஆ பிரிச்சோமா? சொல்லுங்க. களி 10 சாப்பிட்டு சொல்லுங்க. களி, மணி, கோவை. களிற்றியானி நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை. களிற்றியானி நிறை எத்தனை? 120. 1 to பார்க்காத சொல்லுமா? 1 to 120. அதுக்கப்புறம் மணிமணி போன 180, 121 to 300. அதுக்கப்புறம் நித்தில கோவைங்கிறது 301 to 400. ஓகேவா? இது அதே மாதிரி எப்படி பிரிச்சிருப்போம்? ஒவ்வொரு திணைக்கு பிரிச்சிருப்போமா? ஃபர்ஸ்ட் குறிஞ்சிக்கு, ஃபர்ஸ்ட் பாலைக்கு சிங்கிள் டிஜிட், குறிஞ்சிக்கு 2, 8, 2, 8 வருது. அது முல்லைக்கு 4, 14, மருதத்துக்கு 6, 16, நெய்தலுக்கு 10, 20, 30, 40. ஓகேவா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திணைக்கு ஒவ்வொரு புலவர் பாடியிருப்பாங்க. பார்த்தோமா? பார்த்தல 5 திணைக்கு 5 பேரு. ஓகேவா? அப்ப ஒவ்வொரு திணைக்கு பார்ப்போமா? அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் குறிஞ்சிக்கு ஒருத்தர் பாடியிருப்பாரு, முல்லைக்கு ஒருத்தர் பாடியிருப்பாரு. ஓகேவா? அப்ப பிரிச்சுக்கலாமா? குறிஞ்சி, முல்லை, மருதம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சரி, குறிஞ்சிக்கு யார் பாடியிருப்பா? குறிஞ்சினாவே யாரு? குறிஞ்சிக்கு கபிலர். எழுதிங்க. குறிஞ்சிக்கு கபிலர். இருபத்தி 9 பாடல். இதுல குறிஞ்சிக்கு பாலனிக்கு வராது. குறிஞ்சிக்கு கபிலர் போடுங்க. குறிஞ்சிக்கு கபிலர். முல்லைக்கு சோழன் நல் உருத்திரன். சோழன் நல் உருத்திரன்.
மருதத்துக்கு மருத ஈழநாகனார். நாகனார் சரி. அடுத்து நெய்தலுக்கு பாத்தீங்கன்னா யாரு? நெய்தலுக்கு நலந்தோனார். பாலை பாலைப்பாடிய பெருங்கடுங்கோ. கலித்தொகை கலித்தொகை சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா சரி இருங்க, கலித்தொகை சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. ஆமா சாரி சரி, இது வந்து இதுல சொல்லிட்டு இருக்கேன். சரி இது 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 கலித்தொகை போடுங்க. சரி எழுதாதீங்க, கலித்தொகை கலித்தொகை சொல்லியிருக்கேன். ஓகேவா? எழுதிட்டீங்களா? கலித்தொகை ஹெட்டிங் போடுங்க, மேல கலித்தொகைன்னு போட்டுங்க, அவ்வளவுதான். கலித்தொகையில பிரிச்சிருப்பாங்க, நான் மாற்றி சொல்லிட்டேன். ஏன்னா எத்தனை பேரு? 400 பேர், 145 பேர்ல. சரி, அந்த மதுரை நாகனான்ட்டு போயிட்டேன். ஓகேவா? சாரி. இல்ல இதுல கலித்தொகையில 5 பேர் வருவாங்க, 500 5 பேர் வராங்களா? இது கலித்தொகை போட்டுக்குங்க. ஏன்னா 145 பேர் வராங்க 400 பாடல. இதெல்லாம் எழுதிங்க, கலித்தொகைன்னு போட்டுங்க. கலித்தொகைன்னு போட்டுங்க. ஏன்னா மருதில நகனார் இங்கேயும் பாடியிருக்காரு, கலித்தொகையும் பாடியிருக்காரு. 500க்கு 5 இன்ட்டு 100 பேரு. கலித்தொகையில பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 30 ஆவரேஜா வரும். கலித்தொகை போடுங்க. அப்படி பால் எண்ணிக்கை போடுங்களா? அது போடுங்க. ஓகேவா? 29 29 35 29 35 17 33 17 33 35. இதற்கும் நல்லந்தோனார். சோழன் நல்லூர்த்திறன். நான் இது சொல்றது கலித்தொகை போடுங்க. குறிஞ்சிக்கு கபிலர் 29 பாடல், முல்லைக்கு சோழன் நல்லூரித்தன் 35 பாடல், மருதத்துக்கு மருதிலனார் 17 பாடல், குறிஞ்சி முல்லை சரிங்க சாரி, இது வந்து 17, இது 35, இது வந்து 17, இது 35 மாத்திக்கோங்க, அவ்வளவுதான். ஏன்னா 6 வரும். 35 33 35 6 வரும். 29 குறிஞ்சிக்கு 29, முல்லைக்கு 17, மருதத்துக்கு 35 33 35 எந்த 6ல வரும். மருதில நாகனார் எங்க கலித்தொகையிலும் பாடியிருக்காரு, எதுலையும் பாடியிருக்காரு. இப்ப பார்த்தோம் அகநானூறு, அதுலயும் பாடியிருக்காரு. பெருங்கடுங்கோ, பாலைப்படி பெருங்கடுங்கோ. குறிஞ்சிக்கு கபிலர், முல்லைக்கு சோழன் நல்லூர்த்திறன், மருதத்துக்கு மருதில நாகனார், நெய்தலுக்கு நல்லந்தோனார், பாலைக்கு பாலைப்பாடியே பெருங்கடுங்கோ. நான் சொன்னது இது கலித்தொகையில 149 வருதான்னு பாருங்க, 149 வருதான்னு பாருங்க. வந்துச்சா? 149 + 1. அந்த +1 யார் பாடியிருப்பா? யாரு? நல்லந்தோனார். போலாமா? அப்ப நமக்கு யார் வந்திருக்கேன்னா மருதில நாகனார். சங்க இருக்குவா, சங்க புலவல் ஒருவர், அவர் தான் இது அகநானூர்ல இந்த பாடல் பாடியிருக்காரு. மருதத்தணியில இது கலித்தொகையில மருதத்திலும் 35 பாடல் பாடியிருக்காரு. அவர் தான் நமக்கு இது இதுல நம்ம அகநானூர்ல எதை பத்தி, கவின்மிகு கப்பலை பத்தி அவர் பாடியிருக்கிறார்.
சரி, மருதினா மருதினத்து கிடையாது. ஓகேவா? இது பாருங்க, பாட்டுல என்ன இருக்கான்னு பாருங்க, எங்கனாச்சும் இருக்கா? பாட்டுல என்ன குடிக்கல. அதாவது 255வது பாடலா? 255 எங்க வரும்? 255 255 எங்க வரும்? இதுல பாருங்க, குறிஞ்சி முல்லை பாளையத்துல வரும்ல. ஓகேவா? பாளையத்துல. ஆனா கடலை பத்தி என்ன போயிட்டு பாளையத்துல பத்தி சொல்லியிருக்காங்க. இங்க கடலை பத்தி சொல்லிருக்க நெய்தல் நிலத்தை தான் போகணும். மருதில நாங்கனார் இது மருது தனி மட்டும் பாடுதல, அதுல வந்து பல இது பாடியிருக்காரு. இது பாத்தீங்கன்னா இப்ப வாங்க சார், இப்ப பொருளீட்டுக்காக நான் வந்து பொருளீட்டுக்காக தலைவன் தலைவி வந்து பிரிஞ்சு போறா. அந்த ஃபீலிங்க வந்து யாருன்னா தோழிட்டு வந்து தலைவி சொல்லிட்டு இருக்கா. புரியுதுங்களா? அப்ப பிரிந்து போதல்னாம எங்கதான் கான்செப்ட் புரியுதா? பிரிதலும் நிமித்தமும் எங்க வரும்? பாலை. பொருளீட்டுக்காக என்ன பண்றேன் நானு? பிரிஞ்சு போறேன். எங்க அதாவது எங்கிட்ட சோர்ஸ் கிடையாது. இங்க நான் வாழ்ற இடத்துல சோர்ஸ் கிடையாது. அதுக்காக என்ன பண்றேன்? நான் பொருளீட்டுக்காக தலைவி வீட்டுல தான் இருப்பா. தலைவன் பிரிஞ்சு போறானா? அப்ப இது எழுதுங்க. இது யாருன்னா யாரோட கூற்று? தலைவியோட கூற்று. அதாவது பொருளீட்டுக்காக கிளம்பி போயிட்டான், எப்ப வருவானோ, நான் வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்கேன். அப்ப இது யாரோட கூற்று? தலைவி வந்து யார்? தோழிட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்ப என்னது? கண்டிப்பா என்னது? பாலைநிலம். 255 வந்துருச்சாவே, சிங்கிள் டிஜிட் வந்துருச்சாவே நமக்கு எது? பாலைநிலத்துக்குரியது. நீ கப்பலை வச்சு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? மருதினா கண்டிப்பா மருத திணை தான் பாடியிருப்பார் அப்படின்னு கிடையாது. அவங்க எந்த திணை வேணா பாடுவாங்க. ஆனா மருத திணை பாடுதல் கொஞ்சம் வல்லவர்கள். புரியுதுங்களா? ஓகேவா? அங்க வந்து மரக்காலத்தை பத்தி சொல்றோம். மரக்காலத்துல எதை பத்தி சொன்னோம்? கலைஞர் விளக்கத்தை. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, இந்த உலகமே அப்படியே வெகுண்டு எழுற மாதிரி உருவம் கொண்ட ஒரு கப்பல் வருது. அப்படி உலகமே ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றாரு? உலகமே வெகுண்டு எழுற மாதிரி உருவத்தை கொண்ட ஒரு கப்பல் வருது ஃபர்ஸ்ட் லைன்ல. ரெண்டாவது லைன் அது என்ன பண்ணுறதுன்னா, ஓகேவா, நாற்ற முடிய அந்த இது இருக்குல்ல, கடல் இருக்க, அதை வந்து நீரை வந்து பொழந்துட்டு வருது. ஓகேவா? நீர் என்ன பண்ணுது? பொழந்துட்டு வருது. இது எப்படி வருது அப்படின்னா, இரவும் பகலும் இது ஓய்வில்லாம அது வந்துட்டு இருக்குது. மூணாவது லைன்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது? உலகமே வெகுண்டெழு மாதிரி ஒரு உருவத்தையுடைய அந்த கப்பல் என்னது? நாற்ற முடிய அந்த கப்பலை நீரை பிளந்துட்டு வருது. மூணாவது அது எப்படி? இரவும் பகலும் ஓய்வில்லாம வந்துட்டு இருக்குது. ஓகேவா? இதற்கு விரைவாக செல்றதுக்கு ஹெல்ப் பண்றது இது. இப்ப இன்ஜின்லாம் இருக்குது. அப்ப காற்று, இயற்கையா காற்று. அப்ப என்னது? இதை வச்சு இது பண்ணுவாங்க. பாய்மர கப்பல் வச்சு அது இயற்கையாவே என்ன பண்ணுது? இயற்கையாவே காற்று ஹெல்ப் பண்ணுது. அந்த கப்பல் என்ன பண்ணுதுன்னா, ஓகேவா, கரை உயர்த்தி கட்டப்பட்ட மணலாலான அந்த என்னது அகண்டத்துறையை நோக்கி, அகண்டத்துறைன்னு என்னது? துறைமுகத்தை நோக்கி, ஓகேவா, கப்பல் ஓட்டு போவன். நீகான்னா கப்பல் ஓட்டும் மாலுமி, ஓகேவா, எதை பார்த்து வருவான்? கலைஞர் விதத்தை பார்த்துட்டு என்னது அதன் பக்கமா வேகமா வந்துட்டு இருக்கான். புரியுது? அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் என்னது? உலகமே வெகுண்டெழு மாதிரி உருவத்தை கொண்ட அந்த கப்பல் அது என்ன பண்ணுது? அந்த நாற்ற முடிய அந்த கடல் நீரை பிளந்துட்டு வருது. அது இரவும் பகலும் என்னது ஓய்வில்லாம வந்துட்டு இருக்கு. விரைவாக செல்றதுக்கு ஹெல்ப் பண்றது இது காற்று. அது எப்படி? அது எதை நோக்கி வருது? கரை உயர்த்து கட்டப்பட்ட மணலாலான துறைமுகத்தை நோக்கி வருது. இதை எப்படி பாக்குறான்? நீகான யாரு? மாலுமி. கப்பல் ஓட்டும் அந்த மாலுமி என்ன பண்றான்? மாட உள்ளதினா அந்த கலைஞர் விளத்தை பார்த்துட்டு அதன் பக்கமா வேகமா வரான். அந்த கப்பல்ல என்னோட ஹஸ்பண்ட் வரானான்னு தெரியலையா அப்படின்ட்டு யாரு? தோழி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. புரியுதுங்களா? பார்லின் வாதம் புரிஞ்சுச்சா? இப்ப எல்லாம் ஓனா போலாமா? பாருங்க, உலகு கிளத்தன்ன, இந்த உலகே வெகுண்டெழு மாதிரி உருகெழு உருவத்தை உடைய வங்கம் கப்பல். உருகலனா உருவத்தை உடைய கப்பல். உலகு கிளத்தன்னது உலகே வெகுண்டெழு, கிளந்தனா வெகுண்டெழு மாதிரி உருவத்துடைய கப்பல். புலவுத்துறை
ஓகேவா? புலால் நாற்றம். புலால் நாற்றம்னா அந்த நீர் நீர் மீன் அந்த வாசனை. புலால் புலால் நாற்றம் என்னது? இந்த இறைச்சியோட நாற்றமுடைய புலவுத்திரை. புலால் நாற்றமுடைய திரை என்னது? அலைகளை உடைய பெருங்கடல். பெருங்கடல்னா அந்த பெருங்கடல் நீரை நீர் இடைய போல அப்படின்னா பிளக்க, பிளந்துட்டு வருது. போலனா பிளக்க. புலவுத்திரைனா புலால் நாற்றமுடைய அலைகளை உடைய பெருங்கடல் நீரை நீர் இடையை பிளந்துட்டு போலனா பிளந்துட்டு வருது. இரவும் எல்லையும், அப்படின்னா பகல். இரவும் பகலும் அசைவின்றி ஓய்வில்லாமல் அது வந்துட்டு இருக்கு. அசைவின்றுனா ஓய்வில்லாமல் அது வந்துட்டு இருக்குது. புரியுதுங்களா? மூணாவது விரைவு செல்லல். அது விரைவா செல்றதுக்கு இயற்கையாக படைக்கப்பட்டது எது? வங்கூல். வங்கூல்னா காற்று. வங்கூல் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கோடு உயர். கரை. கோடுனா என்னது? கரை. உயர்த்து கட்டப்பட்ட திணிமணல், மணலால் ஆன அகன்துறை. அகன்துறை என்னது? இந்த துறைமுகத்தை நோக்கி யார் வராங்க? நீகான்னா மாலுமி. கப்பல் ஓட்டுவார் மாலுமி. மாட உள்ளிரி அப்படின்னு என்னது? கலங்கரை விளக்கம். மருங்குனா அதன் பக்கம் அறிஞ்சு வேகமா எதை செலுத்துறான்? கப்பலை செலுத்துறான். புரியுதுங்களா? வேகமா சொல்லுங்க, பார்க்காம சொல்லுங்க. உலக கிளத்தன உருகலு வெங்கம். ரெண்டாவது புலவு திரைப்பெருங்கடல் நீரிடை புழக்க இரவும் எல்லையும் அசைவின்றாகி. மீனிங் புரியுதுல? விரைவு செலல் இயற்கை வங்கூல் ஆட்ட. கோடு உயிர் திணிமணல் அகன் துறை நீகான் நடது மாலுமி. மாற உள்ளதி கலங்கரை விளக்கத்தை நோக்கி மருங்கு பக்கம் அறிந்து ஒய்ய. போயினா விரைவாக செலுத்துறான். எதை செலுத்துறான்? கப்பலை செலுத்துறான். நமக்கு வந்துருக்குது அகநானூர்ல யாருன்னு? மருத இளநாகனார். உருனா அழகு, போலனா பிளக்க, வங்கூல்னா காற்று, நீகானா நாவாய் ஓட்டுபவன், வங்கம்னா கப்பல், எல்னா பகல், கோடு உயர்னா கரை உயர்ந்த, மாட உள்ளினா கலங்கரை விளக்கு. சொல்லுங்க. இயற்கை அன்றைய வங்கூல் கேட்டேன். வங்கூல் என்னது? காற்று. மக்கள் எதுக்கு? எதுல ஏறி? வங்கத்தில் ஏறி, வங்க கப்பல்ல தான் விளையாடி செல்வாங்க. புலால் நாட்ட முடியாது. கனானு கூறுவது கடல். பெருங்கடல். விதி சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. பெருமை பிளஸ் கடல். விதி நடத்திருக்கனா? ஈறு போதல் இனமிகள். ஈறு போதல் இனமிகள். இன்று ஆகி உயிர்வரின் உக்குள் மெய்விட்டோடும் இட்டு பிளஸ் ஊ கட்டாய் போயிடும். அதுக்கப்புறம் இட்டு பிளஸ் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. எதுகை இடம்பெறாத இணை. எதுகைன்னா என்ன? இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. சொல்லுங்க பாருங்க. ஈ இருக்கா? இது மார்னிங் வந்திருக்கு, இது வரல. அதுக்கப்புறம் உலகு பூ. குறில் இருக்கு. லாலா இருக்கா? அப்ப இது எதுகை இருக்கு. அப்புறம் வா சா குறில் இருக்கு. ஃபர்ஸ்ட் எதுகைனா இரண்டாவது எழுத்து பாக்குறப்ப முதல் எழுத்து குறிலான்னு பாத்துக்கணும். இதுவும் குறில், இதுவும் குறில். அப்ப என்னது? இங்க இருக்கு. அப்ப இதுவும் எதுகை. அது வராது, உங்களுக்கு வராது. இந்த இடத்துல வங்கம்பத்துல சாங்கம் இருக்குன்னு அப்ப அந்த இடத்துல வராது. ஆமா, ரெண்டா நெல்லா இருக்கணும் அல்லது குறிலா இருக்கணும். இங்க பாருங்க, ஆ குறில் ஈ குறில். அப்ப சை வந்திருக்கா? அப்ப இது. அப்ப இது மூணுமே என்னது? எதுகை. இது மட்டும் என்னது? மோனை. அப்பெல்லாம் வராதுமா, ஒரே மாதிரி கொடுப்பாங்க. அது இன மோனையில வரும். அதெல்லாம் அந்த டீப்பெல்லாம் போக மாட்டாங்க. சொல்லுங்க. வங்கம்னா கப்பல். நீகான்னா நாபாய் ஊட்டுவோன் 2 4. எல் அப்படின்னா பகல். அதுக்கப்புறம் மாறவள்ளின்னா கலங்கு 2 4 1 3. சரி, பயணம் அடுத்து பார்க்கணும். ரொம்ப முக்கியமான படம் பயணம். அப்படிங்கிறது எப்படிலாம் டிராவல் பண்ணலாம்? தரை வழியா போகலாம், இல்லைன்னா கடல் நீர் வழியா போகலாம். கடல் நீர் வழியா போகலாம், இல்லைன்னா வான்வழி. அப்ப பயணம் இருந்து 3 வகைப்படும். பாருங்க, பாக்ஸ் பாருங்க. வான்வழி, தரைவழி, நீர்வழி, வான்வழி. தரைவழி பயணத்தை 3ஆ பிரிக்கிறோம். தரைவழி, நீர்வழி, வான்வழியும் பிரிக்கிறோம். அதே மாதிரி இந்த நீர்வழி இருக்குத, அத வெளிநாட்டுக்கு போறது, உள்நாட்டுக்கு போறது. உள்நாட்டு அப்படின்னா எதுல? ஆறுகளை பயன்படுத்துறது. வெளிநாட்டு போறது அப்படிங்கிறது எதுல? கடல்ல பயன்படுத்துறது. இப்ப நீர்வழி உள்நாட்டுல நீர்வழி பயணம், கடல்வழி பயணம் 2ஆ பிரிக்கிறோம். உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல்வழி பயணம். இது எங்க பயன்படுத்துறோம்? உள்நாட்டுல.
இந்த கங்கை ரிவர்ஸ்ல ஃபுல்லா பயன்படுத்துவோம், இங்க பயன்படுத்துறது கிடையாது. புரியுதுங்களா? கேரளா, கேரளா சொல்லலாம், கேரளா. பிரிச்சுக்கோங்க. பயணம் 3 வகைப்படும்: தரைவழி, நீர்வழி, வான்வழி. இது நீர்வழி தான் எப்படி பிரிக்கிறோம்? உள்நாட்டு நீர்வழி, கடல் வழி பயணம். உள்ள பயன்படுத்தினா அது உள்நாடு, ஃபாரின் போனா கப்பல் போனா அது கடல் வழி. சரி பாருங்க, நமக்கு கிட்டத்தட்ட மிக பழமையானதா தொல்காப்பியமா? தொல்காப்பியம் வந்து இந்த கடல் வழி பயணத்தை என்ன சொல்றதுன்னா முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்றது. ஆரம்பிங்க கடல் வழி பயணத்தை. இது கேட்ட கொஸ்டின். முன்னீர் வழக்கம் சொல்ற நூல் எது? கடல் பயணத்தை தொல்காப்பியம். பாருங்க, திருவள்ளுவர் வந்து பெரிய கப்பல் இருந்த ஒரு ஆதாரமா சொல்லியிருக்காரு. ஓகேவா? இது என்ன அணி? அணி தெரியுமா? சொல்லுங்க போலாம். சொல்லுங்க, என்ன அணி வரும்? என்ன அணி வரும்? வேற என்ன அணி வரும்? அணி அணி சொல்லுங்க. அதாவது மீனிங் என்னன்னா, இதுக்கு ஃபர்ஸ்ட் மீனிங் சொல்றேன். அதாவது கடல்ல ஓடுற கப்பல் வந்து தரையில ஓடாது. அதே மாதிரி கால்களை உடைய தேரானது கடல்ல ஓடாது. இவ்வளவுதான் நான் சொல்லியிருக்கேன். மீனிங் மட்டும் சொல்லியிருக்கேன். எதுவுமே நீ இது மாதிரி இருந்தும் சொல்லல. என்ன சொல்றாரு? கடல்ல ஓடுற கப்பல் வந்து எதுல ஓடாது? தரையில ஓடாது. தரையில ஓடுற இது பெரிய தேர் வந்து எதுல ஓடாது? வேற 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 எடுத்துக்க வேற சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க, சொல்லிட்டே வாங்க. இவ்வளவு அணி தெரியுமா? வேற உருவ அணி வேற. அப்படி சொல்லுங்க. எல்லா அணி வந்துச்சு. மஞ்சள் பூச்சி இதுல என்னமா மஞ்சள் பூச்சி இருக்குது? சரி, இதுல என்ன சொல்றேன் நானு? மீன் அதாவது என்ன சொல்றேன்? இதுக்கு மீனிங் என்ன? அதாவது கடல்ல ஓடுற கப்பல் வந்து தரையில ஓடாது. கால்களை உடைய குதிரையில கால்களை உடைய தேரானது கடல்ல ஓடாது. ஆப்ஷன்ல நான் மீனிங் சொல்லிடுறேன். ஓகேவா? இது என்ன, இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஓகேவா, வெளியே ஒருத்தர் ஆட்டோ ஓட்டிட்டு போறாரு. அவரை தூக்கி உட்கார வச்சா 1/2 மணி நேரம் பாப்பாரு. அட போடா நீ ஒன்று கிளம்பி போயிருவாரு. உங்களை போய் ஆட்டோ ஓட்ட விட்டா முடியாது. அப்ப அவரு அங்கதான் இருக்கணும், நாம இங்கதான் இருக்கணும். அப்ப அவரவர்கள் இருக்க வேண்டியது இருந்தாதான் சிறப்பு அப்படிங்கிறாரு. இதை சொல்ல வர்றாரு. அப்ப இது என்ன சொன்னாரு? சொல்ல வந்த பொருளை சொன்னாரா, ஓமியம் மட்டும் சொன்னாரா? ஓமியம் மட்டும் சொல்லியிருக்காரா? ஓமியம் மட்டும் சொல்லிட்டு நாம மீனிங் எடுத்துட்டுமா இல்லையா? இதுக்கு மீனிங் என்ன? அதாவது கடல்ல ஓடுற கடலோடா கால்வல், கடலில் ஓடாது எது? கால்வல், பெரிய கால்களை கொண்ட சக்கரத்தை உடைய நெடுந்தேர். கடல் ஓடும், கடல்ல ஓடுற நாவாய், நாவாய்னா கப்பல், ஓடா நிலத்துல ஓடாதுங்கிறாரு. என்ன சொல்றாரு? கடலோடா கால்வல் நெடுந்தேர், கடல்ல ஓடாது எது? கால்வல், சக்கரத்தை உடைய எது? நெடுந்தேர். அதே மாதிரி கடல்ல ஓடும் நாவாய், ஓடா நிலத்தே. அப்ப என்னது? ஓடாது. அதே மாதிரி அவரவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல தான் சிறப்பு. அப்ப இதுக்கு பேரு பிரிது மொழிதல் அணி. ஓமையை மட்டும் கூறி பொருளை விளக்குவது பிரிது மொழிதல் அணி. மென்ஷன் பண்ணீங்க. பிரிது மொழிதல் அணி. எல்லா அணியும் சொன்னீங்க, இது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், டக்குனு வரல. பிரிது மொழிதல் அணி நிறைய வந்திருக்கு. ஓகேவா? பிரிது மொழிதல் அணி. ரிப்பீட் பண்ணுங்க. ஓமையை மட்டும் கூறி பொருளை விளக்குவது. மீனிங்னா அவரவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல தான் சிறப்பு. பொருளை விளக்குவது.
பொருள் நீங்களே என்ன வேணா வச்சுக்க அப்படின்றாரு. அவ்வளவுதான். அப்ப இதுல இருந்து பெரிய கப்பலை பத்தி சொல்லியிருக்காரா? அப்ப இந்த லைன்ல இது வள்ளுவர் வந்து பெரிய கப்பலை பத்தி சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதே மாதிரி பூம்புகார் துறைமுகத்துல பாத்தீங்கன்னா ஓகேவா, பெரிய பெரிய கப்பல் எல்லாம் வந்து ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சது அப்படின்னு சொன்ன நூல் எதுனா எது? பட்டினப்பாலை. இப்ப பெரிய கப்பலை பத்தி பாட்டு சொல்றது திருக்குறள். பூம்புகார் துறைமுகத்துல எது? ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப பார்த்தோமா, உலக கிளத்தன்ன உருகில வங்கம் என்னது? உலகமே விழுந்தது மாதிரி ஒரு உருவத்தியுடைய வங்கம். இப்ப பார்த்தோமா, இது அகநானூறு. ஓகேவா? இதுவும் பெரிய கப்பலை பத்தி சொல்லுது. அப்ப 3 பெரிய, ஃபர்ஸ்ட் பெரிய கப்பல் திருக்குறள். அதே மாதிரி பெரிய பெரிய கப்பல் வந்து என்னது? இறக்குமதி செஞ்சது சொல்லுது பட்டினப்பாலை. எங்க? பூம்புகார் துறைமுகத்துல. அதே மாதிரி இந்த உலக கிளத்தன்ன உருகுனா அதோட உருவத்தை பத்தி சொல்றது இது அகநானூறு. புரியுதுங்களா? இதே பதிட்டு பொது பாருங்க. பாருங்க, அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம். ரிப்பீட் பண்ணுங்க. அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம். ஓகேங்களா? அதாவது அருங்கலம் தரியர் அறிவகையான பல வகையான பொருட்களை நீர்மிசை, அருங்கலம்னா அறிவகையான, அருங்கலம் இந்த கப்பல் கிடையாது, அறிவகையான பல பொருட்களை தரிய அங்கிருந்து கொண்டு வருது. எது? நீர்மிசை வழியாக. நீர்மிசைனா நீரின் மேல் வழியாக கொண்டு வருவது பெருங்கலி வங்கம். என்னது? பெரிய உருவத்துடைய அந்த கப்பல் வந்து கொண்டு வருது சொல்றது இது பதிற்று பத்து. புரியுங்களா? மீனிங் இதான். புரியுங்களா? அருங்கலம் தரியர் இது சொல்ல முடியாத அரியமையான பொருட்களை எல்லாம் கடல் வழியாக நீரின் வழியாக கொண்டு நமக்கு தருவது. நிவக்கம்னா தருவது எது? பெருங்கலி வங்கம். சொல்றது எது? பதிற்று பத்து. பாருங்க, அருங்கலம் பெருங்கலி வங்கம் வச்சுக்கோங்க. அருங்கலி பெருங்கலம் வங்கம் பதிற்று பத்து பத்தா தருது. பாருங்க, அருங்கலி பெருங்கலி வங்கம். இந்த இடத்துல பதிற்று பத்து போட்டுங்க. இந்த இடத்துல போட்டுங்க. புக்கியில இந்த இடத்துல பதிற்று பத்துன்னு போட்டுங்க. படிக்க மாட்டீங்க, சேர்ந்ததுக்கு வாரம் மேல போயிருவீங்க. இப்ப இந்த லைன் எது? பதிற்று பத்து. அதே மாதிரி பாருங்க, சேந்தன் திவாகரம் நிகண்டு பல வகையான கப்பலோட பெயரை சொல்லுது. இது சேந்தன் திவாகரம். இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. சேந்தன் திவாகரம் நிகண்டு நிகழ்நூல் சொல்லுது பல வகையான கப்பலோட பெயர்களை குறிப்பிடுகிறது. அப்ப இது ரொம்ப முக்கியம். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தொல்காப்பியம்னு சொல்லுது முன்னீர் வழக்கம் அப்படின்ட்டு கடல் பயணத்தை சொல்லுது. அதுக்கப்புறம் பெரிய கப்பலை பத்தி 3 சொல்லுதா? ஃபர்ஸ்ட் கடலோட கால்வல் அந்த திருக்குறள் மூலம் சொல்லுது. அதுக்கப்புறம் பட்டினப்பாலையில இது பூம்புகாரத்துல ஏற்றுமதி இறக்குமதி பெரிய பெரிய கப்பல் மூலம் இருந்ததா சொல்லுது பட்டினப்பாலை. அதே மாதிரி அகநானூறு அந்த உருவத்தை பத்தி சொல்லுது. உலகு கிளத்தன்ன உருகல் வங்கம் சொல்லுது. அதே மாதிரி அருங்கலம் பெருங்கலம் தரிய வங்கம். ஓகேவா? அறிவகையான பல பொருட்களை நீரின் வழியாக கப்பல் வந்து எடுத்துட்டு வருது சொல்றது இது பதிற்று பத்து. சேந்தன் திவாகரம் சொல்லுது பல கப்பலோட பெயர்களை சொல்லுது. நிகண்டு அப்படின்னு தனி நடத்துறேன் மேடம் உங்களுக்கு. நிகழ்வு தொகுப்பு என்னமோ சொல்லுவாங்க. ஓகேவா? பார்த்து நடத்துறேன் உங்களுக்கு. அடுத்து நீர்வழி தொடக்கம். கட்டுமரம் என்ன? பலவகையான மரங்களை ஒன்னா வச்சு கட்டி சொல்றத கட்டுமரம் சொல்லுவாங்க. தோணி அப்படின்னா இது ஒரு பெரிய மரம் இருக்கும், அதை உட்பகுதி தோணுனா அது தோணிகள் சொல்லுவாங்க. பாருங்க, இது கொஸ்டின் ஏரியா. ஓகேவா? பெரிய பெரிய கப்பலுக்கு என்ன பேரு, சிறிய கப்பலுக்கு என்ன பேரு மாத்தி கேட்டு விட்டுருவாங்க. கேட்ட கொஸ்டின் பாருங்க. தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். தோணி, ஓடம், படகு. புனை என்னது? பரிசல் சொல்லுவோம் ஊர்ல, பரிசல் சொல்லுவோம்ல, அத புனை. மிதவை, தெப்பம். மீதி எல்லாமே தெரியும். தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். இதெல்லாம் வந்து சிறிய வகையான அந்த நீர்நிலைகளுக்கு பயன்படுத்துவது. இதே பெரிய கப்பலுக்கு பேரு களம், வங்கம், நாவாய். களம், வங்கம், நாவாய். அங்க ஃபர்ஸ்ட் பாட்டுல சொன்னது மரக்கலம் சொல்றது, மரக்கலத்தை சொல்லி இருக்குது. அங்க பெரிய கப்பலை சொல்லல. எதுல ஃபர்ஸ்ட் இதை பார்த்தோமே, இதுல பார்த்தோம் பட்டினப்பாலையில பார்த்தோம்ல, அங்க சொல்லுது மரக்கலத்தை பத்தி சொல்லுது. ஓகேவா? பாருங்க, களம், வங்கம், நாவாய் இதெல்லாம் என்னது? பெரிய வகையான கப்பலின் பெயர்.
ரிப்பீட் பண்ணுங்க. இது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, அதை ஷார்ட்கட் வச்சுக்கலாம். களம், வங்கம், நாவாய். இது மூணுமே என்னது? பெரிய கப்பல். தோணி, ஓடம், படகு, புனை மட்டும். புனைனா பரிசில், மிதவை, தெப்பமில, சிறிய வகையான நீர்நிலை கடக்க உதவுவது. ஓகேங்களா? பாருங்க, நியூசிலாந்துல வெலிங்டன் அருங்காட்சியகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெல் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா பாருங்க, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கப்பல்ல பயன்படுத்தப்பட்ட அந்த மணி, தமிழர்கள் கப்பல்ல பயன்படுத்திட்ட அந்த மணி. இது பாருங்கன்னா பிற்கால பாருங்க, அப்ப இது பெரிய கப்பல்ல பயன்படுத்திட்ட அந்த மணி. ஓகேவா? அதே மாதிரி கடல் பயணத்தில் மிகச்சிறந்த ஒரு யார் அப்படின்னா சோழத்துல ராஜராஜ சோழனும் அவனோட பையன் ராஜேந்திர சோழனும் என்னது பெரிய பெரிய கப்பல்படை வச்சிருந்து என்னது எல்லாத்தையும் நாடுகள்லாம் பிடிச்சானுங்க. பிற்கால சோழர்கள். இது எங்க இருக்கு? தமிழர்கள் பயன்படுத்திய அந்த மணி எங்க இருக்கு? நியூசிலாந்துல வெலிங்டன் அருங்காட்சியகத்துல இருக்கு. இது ரெண்டு பேர வெவ்வேறு சான்று மேடம். இது ஒண்ணு, இது ஒண்ணு. அது ஒரு சான்று, இது ஒரு சான்று. மணியை பத்தி சொல்லுது. ரெண்டாவது, பிற்கால சோழர்கள்ல முதலாம் ராஜராஜ சோழனும் முதலாம் ராஜேந்திர சோழனும் என்னது பெரிய கப்பல் படை வச்சு என்னது நாட்டெல்லாம் பிடிச்சாங்க. அதே மாதிரி கப்பல் கட்டும் கலைஞர் சொல்லுவாங்க, கம்மியர்னு சொல்லுவாங்க. மணிமேகலை சொல்லுது கப்பல் கட்டும் அவங்களேன்னு சொல்லுவாங்க, கம்மியர் சொல்லுது இது மணிமேகலை. களம் செய்யும் கம்மியர் வருகன கூயி. நமக்கு அந்த 9th புக்ல படிக்கிறப்ப இது இந்த லைன்ஸ் வரும். ஓகேவா? மணிமேகலை. களம்னா என்னது? கப்பல் கட்டும். கம்மியர் கப்பல் கட்டும் அந்த கப்பல் கட்டுவர்களே வாங்க அப்படின்னு கூவி கூவி இது பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப களம் செய் கம்மியர் லைன் வந்தா இது மணிமேகலை. இந்த இடத்துல எழுதிங்க, மணிமேகலை எழுதிங்க, மணிமேகலை. முடிஞ்ச இந்த ஒரு பாட் லைனுக்கு ஒரு நோட்டு கூட போட்டுங்க. பெஸ்ட் ஒரு நோட்டு கூட போட்டு எழுதிச்சுங்க. அங்க இருக்கு, வாங்கிக்கோங்க நிமிஷம். சரி பாருங்க, அதாவது மரத்தையும் கப்பல் கட்டுறப்ப ஒரே மரத்துல எல்லாம் இது பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு கீழ்ப்பகுதிக்கு ஒரு மரம், மேல் பகுதி சைடுக்கு ஒரு மரம் அப்படின்ட்டு பிரிச்சு தான் வைப்பாங்க. இங்க பாருங்க, நீர்மட்ட வைப்புனா என்னது? இந்த நீர் கீழே அடிமட்டம் இருக்குல்ல, அந்த நீர்மட்ட வைப்பிற்கு எதெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். அந்த தண்ணிக்குள்ள போற அந்த பாட்டுக்கு எதெல்லாம் சொல்லுவாங்க? வேம்பு, வேப்ப மரம், இலுப்பை, புன்னை மரம், நாவல் மரத்தை பயன்படுத்துவாங்க. ரிப்பீட் பண்ணுங்க. வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். இதெல்லாம் இது நீர்மட்ட வைப்பு இருக்கு. இதே பக்கங்களுக்கு வந்து தேக்கும் வெண்தேக்கும். தேக்கு வெண்தேக்கு. நீர்வட்ட வைப்பு இருக்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். பக்கத்திற்கு தேக்கும் வெண்தேக்கும். மரத்துல அந்த ஒவ்வொரு பாட்டு வெட்டி உள்ள வைக்கிறாங்கல்ல, அந்த பகுதிக்கு பேரு வெட்டு வாயின்னு சொல்லுவாங்க. ஒரு பகுதி வெட்டி அப்படி ஜாயின் பண்ணுவாங்கல்ல, அந்த பகுதிக்கு பேரு வெட்டுவாய். அதே மாதிரி அந்த மரத்தோட நிறத்தை வச்சு அந்த தன்மை அடைஞ்சிருவாங்க. ஓகேவா? அதே மாதிரி கண்ணடை அப்படிங்கிறது அந்த மரத்தில் அழகழகா டிசைன் பண்ணாங்கல்ல, செதுக்கப்பட்ட உருவத்துக்கு பேரு கண்ணடை. புரியுதுங்களா? உள்ள அழகா சும்மா வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் அழகா டிசைன் போட்டு வைப்பாங்களே, அதுக்கு பேரு கண்ணடை. ரிப்பீட் பண்ணுங்க. நீர்மட்ட வைப்பு இருக்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். பக்கங்கள் வைக்கிறது தேக்கு வெண்தேக்கு. அந்த வெட்டப்பட்ட பகுதிக்கு பேரு வெட்டுவாய். அத நிறத்தை பார்த்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல உருவங்கள் செதுக்கிட்டு அதுக்கு பேர் என்னது? கண்ணடை சொல்லுவாங்க. அதே மாதிரி சுழி, இப்படி மரம் இருக்கு அப்படின்னா இப்படி ஒன்றரை சுழி இருக்குங்களா, பாத்துருப்பீங்களா? அது மாதிரி சுழி இருந்துச்சுன்னா அந்த மரத்தை அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதிகமா சுழி இருந்துச்சுன்னா, ஏன்னா அது வந்து லைஃப் வராதுன்ட்டு சுழியுள்ள மரத்தை அவங்க தவிர்த்துருவாங்க. புரியுங்களா? அதே மாதிரி அந்த நீளம், அகலம் இதெல்லாம் அளக்கிறதுக்கு தச்சு முலாம் அப்படிங்கிற இதை பயன்படுத்திருக்காங்க. முலம், ஒரு முலம் 2 முலாம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு முலம் அது பயன்படுத்துறது தச்சு முலம். அதே மாதிரி இது பண்ணாங்களா, ஆணி வச்சு அடிச்சாங்களா? மராப்பு, ஆப்பு சொல்லுவாங்களா? ஆப்புன்னு தெரியல, ஆப்பு வச்சு அடிப்பாங்க. ஆப்புன்னு ஒண்ணு இல்லாம மராணி மாதிரியே வச்சு இது பண்ணிடுவாங்க, அதான் ஆப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் பாருங்க தொகுதின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேரு தொகுதி. கீழே அங்க இருக்கு பாருங்க. மர ஆணை பயன்படுத்துவாங்க, மரத்திலான ஆணைகளை பயன்படுத்துவாங்க. ஓகே, அதுக்கு பேர் என்னது? தொகுதி.
அதே மாதிரி பாருங்க, இப்ப மரம் கட்டுறாங்க, ரெண்டு இது கேப் இருக்குமா, ரெண்டு இடையில கேப் இருக்குமா, அப்ப அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் நாறு பஞ்சு இதெல்லாம் வச்சு கேப் வச்சுட்டு அதுல பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு சணல் கலந்த வரைத்த அதில் அரைச்ச எண்ணெய் கலந்த ஒரு பிசின் மாதிரி போடுவாங்க அடிப்பகுதிக்கு. ஜாயின் ஃபுல்லா இணைச்சிருவாங்க. அடிப்பகுதி என்னது, சுண்ணாம்பு சணல் கலந்த அரைத்து வச்ச ஒரு எண்ணெய் கலந்து கீழே ஃபுல்லா பூசிடுவாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி அந்த ஃப்ரண்ட் சைடு இருக்கா, அந்த பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஊத்த செதுக்குவாங்க. அந்த டாப்பர் சைடு இருக்குல்ல பின்னாடி, ஃபர்ஸ்ட் பேஜ் 3 இருக்குல்ல, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊத்த செதுக்குவாங்க. ஓகேவா? அது பேரு கரிமுக அம்பி பரிமுக அம்பி. அதாவது கரினா யானையோட முகம் இருக்கும், அல்லது குதிரையோட இது முகம் இருக்கும். இல்லைன்னா அன்னப்பறவை இருக்குல்ல, மேக்சிமம் அன்னப்பறவை தான் அதிகமா வச்சுவாங்க. அன்னப்பறவையோட முகம் இருக்கும். அப்ப கரிமுக அம்பின்னா என்னது, யானையோட முகம். பரிமுக அம்பினா குதிரையோட முகம். சரி, இந்த இது வச்சு சணல் எல்லாம் வச்சு பூசுறாங்கல்ல, இதை பார்த்துட்டு யாருன்னா இத்தாலியன் நாட்டை சேர்ந்த மார்கோ போலோ வந்து பாராட்டுறாரு. ரொம்ப பெரிய டெக்னிக் வேலையெல்லாம் பண்ணீங்கடா, நெடுங்காலம் இருக்குது அப்படின்னு பாராட்டுறாரு. இன்னொருத்தர் பாராட்டுறாரு பாருங்க, வாக்கர். அதாவது பிரிட்டிஷ் கட்டுறவனுக்குலாம் ஒரு 12 வருஷம் இருக்கா பழுது பார்ப்பாங்க. கண்டிப்பா பழுது பார்த்தா தான், ஏன்னா ஆணிலாம் துருப்பிடிச்சு பழுது வைப்பாங்க. ஆனா இவங்க தமிழர் கட்டுறது அப்படிங்கிறது 50 வருஷம் ஆனாலும் என்னது பழுதாமல் இருக்கு. ஏன்? எல்லாமே என்னது ஆணிலாம் பயன்படுத்தல, என்னது எல்லாமே மர ஆப்பாதான் பயன்படுத்துறாங்க. சொல்றது யாரு? வாக்கர். என்ன சொல்றாரு? பிரிட்டிஷ் கட்டுற அந்த கப்பல்லாம் வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணணும். ஆனா தமிழ் கட்டுறது 50 வருஷம் ஆனாலும் பழுதடையாமல் இருக்கு. சொல்றது யாரு? வாக்கர். ஆல்கோபல் என்ன பண்றாரு, அந்த எண்ணெய் சார்ந்து இதெல்லாம் பூசிருக்கலாம், அதை வச்சு பாராட்டுறாரு. இதெல்லாம் தேவையில்லை, கொடுங்க. அதே மாதிரி இன்கேஸ் கயிறு இதே பேரா பாய் மரம் ஜாயிண்ட் எல்லாம் ஒட்டணும்ல, அப்ப வந்து மரப்பிசனை பயன்படுத்துவோமா, ஒரு வகையான பிசனை பயன்படுத்துறாங்க. இதை பத்தி சொல்றது எதுனா, ஓகேவா, பரிபாடல். இந்த கயிறு பாய் இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னது ஒரு வகையான பிசனை பயன்படுத்துறாங்க. சொல்றது எது? பரிபாடல். பழுது அடைஞ்சிச்சுன்னா அதை ஒட்டுறதுக்காக மரப்பிசனை பயன்படுத்துறாங்க. சொல்றது எது? பரிபாடல். மைண்ட்ல வச்சுக்க. அடுத்து கப்பலின் உறுப்புகள் பார்க்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, முதன்மையான உறுப்பான அடிமரம். அடிமரத்துக்கு பேர் என்னது? எரா. ஓகேவா? அடிமரத்துக்கு பேரு எரா. குறுக்கு வைக்கிறதுக்கு பேரு பருமல். சொல்லுங்க. எரா, குறுக்கு மரத்துக்கு பருமல். குறுக்கு மரத்துக்கு பருமல். அதே மாதிரி வங்கு. கூம்பு அப்படின்னா அந்த இது பாய்மர கப்பை இழுத்து கட்டுவாங்கல்ல, அதுக்கு பேரு கூம்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, வங்குன்னா தெரியல. பாய்மரம். அதுக்கப்புறம் சுக்கான். சுக்கான் என்னது? சுக்கான்னா ஸ்டேரிங் இருக்குல்ல, கப்பல் திருப்பு தான் சுக்கான்னு சொல்லுவாங்க. நங்கூரம் நமக்கு தெரியும். சுக்கானா என்ன? சரி, உரிய திசைக்கு திருப்பதற்காக பயன்படுத்தும் முதன்மையான கருவி எது? சுக்கான். தான் சுக்கான்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க. எறாங்கிறது அடிமரம், பருமனது குறுக்கு மரம், வங்கு இது மரம், அது கூம்புங்கிறது அந்த இழுத்து கட்டுற அந்த பாய்மரம் இழுத்து கட்டுறது பாய்மரம், சுக்கான்னா அது ஸ்டேரிங்கு, நங்கூரம்ங்கிறது கப்பல் நிறுத்தத்துக்காக பயன்படுத்துறது. ஓகேங்களா? பாருங்க, அதாவது திசை காட்டுறதுக்காக சமுக்கு அப்படிங்கிற ஒரு கருவியை வந்து பயன்படுத்திருக்காங்க. சொல்றது எதுனா கப்பல் சாத்திரம். திசை அறிகிறதுக்காக சமுக்குங்க ஒரு கருவியை எதை பயன்படுத்திருக்காங்க? கப்பல்ல பயன்படுத்திருக்காங்க. சொல்றது எது? கப்பல் சாத்திரம் நூல் பயன்படுத்திருக்குது. புரியுதுங்களா? அது கண்டிப்பா அது காந்த ஊசி பொருத்தப்பட்ட ஒரு நூலா இருக்கு. இது திசை காட்டு கருவியா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ரிப்பீட் பண்ணுங்க. சமுக்குங்கிறது என்ன? கருவி. சொல்றது எது? கப்பல் சாத்திரம் நூல். ஓகேவா? கப்பல் செலுத்து உரை என்ன சொல்லுவாங்க? மாலுமி, மீகாமான். நீகான் பார்த்தோம்ல, நீகான் கப்பல் ஓட்டி. அதுக்கப்புறம் கப்பலை செலுத்தும் முறை. கப்பலை வந்து எல்லா டைம்ல இது பண்ணுவாங்களா?
கரெக்டா அந்த சீசன் இப்ப காத்தடிக்குதோ, இப்ப இங்க வரதா இருந்தா இந்த டைம் எப்ப காத்தடிக்குதோ அப்ப கரெக்டா அந்த திசை இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் இது கப்பலை செலுத்தினாங்க. அப்ப இது கிடையாது, மிஞ்சின்லாம் கிடையாது, காத்த நம்பிதான் வருவானுங்க. புரியுதுங்களா? பாருங்க பாருங்க, நளியிரு முன்னீர் நாவாய் ஊட்டி வலிதில் ஆண்ட உறவோன் மருக. சொல்றது யாரு? புறநானூறுல, புறப்பாட்டுனாவே புறநானூறு தான். வெண்ணி குய்த்தியர். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி, ஓகேவா, வலிதுரில் ஆண்ட உறவோன் மருக. அதாவது குளிர்ந்த நளியிர்னா குளிர்ந்த, முன்னீர் நடது குளிர்ந்த குளிர்ந்த குளிர்ச்சியான முன்னீர்னா கடல் வழியாக கப்பலை ஓட்டி எனது காற்றை வைத்து எனது தொழில் புரிந்த ஆட்சி புரிந்த உறவோன் உன் முன்னோர்களே வாழ்க. சொல்றது யாரு? வெண்ணி குய்த்தியர் புறநானூறுல. நளியிரு சிம்பிள் வச்சுங்க, நளியிரு வலிதுரில் ஆண்ட உறவோன் யாரு? வெண்ணி குய்த்தியர். வச்சுங்க, நளியிரு வழித்தொழில், நளியிரு வழித்தொழில் ஆண்ட உறவோன் சொல்றது வெண்ணி குய்த்தியர் புறப்பாட்டு. கண்டிப்பா அவங்க யார்? கப்பல் ஓட்டுறவங்க, மலையில் சிறந்த வானிலைஞர்கள், அதே மாதிரி புயல், இதெல்லாம் அதை பத்தி தெரிஞ்சவங்க தான் அப்ப கப்பல் ஓட்டிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? கலங்கரை விளக்கம் போலாமா? பாருங்க, களம் பிளஸ் கரை. களம்னா என்னது? களம்னா கப்பல், கரைதல்னா அழைத்தல், விளக்குனா கப்பலை அழைக்கும் விளக்குன்னு அர்த்தம். ரிப்பீட் பண்ணுங்க, கலங்கரை விளக்கம் பிரிச்சுக்கோங்க. களம் பிளஸ் கரை பிளஸ் விளக்கம். களம்னா கப்பல், கரைனா அழைத்தல், விளக்கு விளக்கம் அப்படின்னது கப்பலை எது கரைக்கு அழைக்கும் விளக்கு, கலங்கரை விளக்கம். அதே மாதிரி பாருங்க, களம்னா என்னது? அதாவது நான் இப்ப கப்பல் கொண்டாடுறேன், கப்பல் எடுத்தோடனே நான் இங்க மெரினா பீச்சுக்கு கொண்டாட முடியுமா? என்ன பண்ணும், ஒரு கிலோமீட்டர் அங்கேயே இருப்பேன், அங்கிருந்து என்ன பண்ணுவேன், இன்னொரு பொருள் மூலம் எடுத்துட்டு வருவேன். இதே துறைமுகமா தான் நேரம் எடுத்துடலாம். ஓகேவா? அதான் அதை பத்தி புறநானூறு சொல்லுது பாருங்க. களம் தந்த பொற்பரிசாம். களம் என்னது? கப்பல் கொடுத்த அந்த பரிசு பொருட்களை களித்தோணியால். களித்தோணின்னு என்னது? சிறிய வகையான களின்னு என்னது? களின்னு என்ன? களிமுகம் சொல்லுவாங்களா? அதாவது ஆறும் கடலும் சேர்ற இடம் இருக்குல்ல, அந்த இதை களித்தோணியால் கரை சேர்க்குது. களித்தோணி வந்து கரையை சேர்க்குது. சொல்றது இது புறநானூறு. களம் தந்த பொற்பரிசு களித்தோணியால் கரை சேர்க்க சொல்றது புறநானூறு. இன்னொன்னு சொல்லுது அருங்கலம். மேல பார்த்தோமாங்க, அருங்கலம் நளியிரு வழித்துறையில் ஆண்ட உறவோன் மருக. வெள்ளி குய்த்தியா சொல்லிக்கிறாங்களா? அருங்கலம் யார் சொல்லுவாங்க? அருங்கலம் 1810. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க பாருங்க, அதாவது ஆமை இருக்குல்ல, பெரிய பெரிய ஆமை இருக்குல்ல, அதுல என்ன பண்றாங்கன்னா ஜிபிஎஸ் பொருத்திட்டு ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணதுல ஓகேவா, இந்த ஆமை எங்கெங்கெல்லாம் போய் இனப்பெருக்கம் பண்ணுதோ, கரெக்டா சூழ்நிலை இருந்தா மட்டும் தான் இந்த குட்டியை முட்டையிட்டு இனப்பெருக்கம் பண்ணும். நல்ல இடம் இருக்கணும். இந்த இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆளு என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஆமை எங்கெல்லாம் போச்சு அங்கெல்லாம் போய் நம்மளால என்ன பண்ணி வணிகம் பண்ணிருக்காங்க. அப்ப என்னது, அப்ப ஆமையை வழிகாட்டிட்டு வணிகம் செஞ்சிருக்காங்க, அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது கரெக்டான இடம் இருந்தா மட்டும் தான் அது முட்டை வச்சு என்ன பண்ணும், குஞ்சு பொரிச்சு இது பண்ணும். ஓகேவா? அது மாதிரி ஜிபிஎஸ் பொருத்தி பார்த்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா இங்கெல்லாம் நாம என்ன பண்ணிருக்கோம், வணிகம் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? அவ்வளவுதான் முக்கியமான பாடம். அப்படி சொல்றீங்களா? ஒரு ரிவிஷன் பார்த்தலாமா? புக்கை க்ளோஸ் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. பயணத்தை எப்படி பிரிக்கிறோம்? 3 வகை பயணத்தை 3 வகையாக பிரிக்கிறோம். சொல்லுங்க. தரைவழி, வான்வழி, கடல்வழி. கடல்வழி எப்படி பிரிக்கிறோம்? 2ஆ பிரிக்கிறோம், உள்நாடு, வெளிநாடு. ஓகேவா? தொல்காப்பியம் என்ன சொல்லுது? கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் சொல்லுதா? அதுக்கப்புறம் பெரிய கப்பலை பத்தி 3 பேர் சொல்றாங்களா? திருக்குறள் பாட்டு, கடலோடா கால்வல் நெடுந்தேர், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. அதே மாதிரி வேற அகநானூர்ல உலகு கிளத்தன்ன உருகில வங்கம் அந்த சொல்லுது. அதுக்கப்புறம் வேற பட்டினப்பாலை வந்து
பூம்புகார்ல வந்து ஏற்றுமதி இறக்குமதி பெரிய பெரிய கப்பல் பண்ணிச்சுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி பதிட்டு பத்தி என்ன சொல்லுது? அருங்கலம் தரியர். இது அருங்கலம் என்னது? அதிவகையான பல பொருட்களை கடல் வழியாக பெருங்கலி வங்கம் எடுத்து வருதுன்னு சொல்றாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் பெயர்களை சொல்றது கப்பலின் பெயர் சொல்லுது சேந்தன் திவாகரம். ஓகேவா? நெக்ஸ்ட் கட்டுமரம்னா கட்டுறது. அது கட்டுமரம். அதுக்கப்புறம் தோணிகள் அப்படின்னா ஒரு மரத்தை தோண்டிடுது. அதுக்கப்புறம் பெரிய கப்பலுக்கு என்னென்ன பேரு? நாவாய், வங்கம், களம். சிறிய 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 வகை இருக்கு. தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். ஒரு இடத்துல வந்து பெரிய மணி இருக்கா? எங்க இருக்கு? நியூசிலாந்து வெலிங்டன் நகரத்துல தமிழர் கப்பலை பயன்படுத்திய பெரிய மணி இருக்கு. அதே மாதிரி பெரிய படையை வச்சிருந்தது யாரு? சோழல்ல சோழல்ல முதலாம் ராஜராஜ சோழனும் அவனோட பையன் ராஜேந்திர சோழனும் வச்சிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மணிமேகலை ஒரு வார்த்தை சொல்லுதா? கலசி கம்மியர். கம்மியர் யாரு? கப்பல் கட்டும் கலைஞர்கள். ஓகேவா? சரி, அடிமரத்துக்கு நம்ம என்ன இது பயன்படுத்துவோம்? இல்ல என்னென்ன மரத்தை பயன்படுத்துவோம்? நெம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். பக்கத்துக்கு தேக்கு, வெண்தேக்கு. சூப்பர். அதே மாதிரி கண்ணடை அப்படின்னு என்ன? டிசைன்ஸ் கண்ணடை சொல்ல. தொகுதினா உருவம் தான் சொல்றேன். தொகுதினா இந்த ஆப்பு, மர ஆப்பு தான். அதே மாதிரி தச்சுமுலாங்கிறது ஓகேவா? டீட்டெயில் பேரா? சுழியுள்ள மரத்தை பயன்படுத்துவாங்களா? கண்டிப்பா நிறத்தின் அடிப்படையில இது பாப்பாங்க. சுழியுள்ள மரத்தை அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. ஓகேவா? சரி, மார்க்க போல எப்படி எதனால பாராட்டுறாரு? அதாவது அந்த கீழே அடிமட்டத்துல என்ன இந்த கேப்பெல்லாம் இந்த சாந்து வச்சு பூசி அழகா வச்சு அதாவது பாராட்டு. அதே மாதிரி வாக்கர் என்ன சொல்றாரு? அதாவது பிரிட்டிஷ்காரனுங்க 12 வருஷத்துக்கு இருக்கா என்ன பண்ணும்? 12 வருஷத்துக்கு இருக்கா அந்த வண்டி கப்பலை வந்து என்ன பண்ணும்? சர்வீஸ் பார்க்கணும். ஆனா வந்து இப்ப 50 வருஷம் ஆனாலும் சர்வீஸ் பாக்குறது இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு அழகா பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பரிபாடல் என்ன சொல்லுது? பரிபாடல் இது தார்பாயும் மரத்தை என்னது தார்ப்பு கயிறெல்லாம் என்னது மரப்பிசுன்னு வச்சு ஓட்டிருக்காங்கன்னு சொல்லுதா? அதுக்கப்புறம் இது சொல்லுங்க. எரானா என்னது? அடிமரம். பருமல்னா குறுக்கு மரம். ஓகேவா? அதுக்கப்புறம் பருமல்னா வங்கு, கூம்புனா அதுக்கு பயமத்தை இழுத்து கட்டுறது. அதுக்கப்புறம் இது சொல்லுங்க. சுக்கான்னா அந்த ஸ்டேரிங். ஓகே. அதுக்கப்புறம் இதை பத்தி கப்பல் சாத்திரம் எதை பத்தி சொல்லுது? சமுக்கு அப்படிங்கிற ஒரு கருவி, திசுக்காட்டு கருவி. இந்த செய்தியை பத்தி சொல்றது கப்பல் சாத்திரம். ஓகேவா? அதுக்கப்புறம் நளியிரு முன்னி நாவாய் ஓட்டி வழிதுள்ளாண்ட உறவன் முருக அப்படின்னு என்னது? குளிர்ந்த கடலில் எழுது கப்பல் ஓட்டி இந்த வழிதில் காற்றின் மூலம் ஆட்சி புரிந்த எது நம் முன்னோர்கள் வாழ்க சொல்றது யாரு? வெண்ணி குயத்தியர். இதுல புறநானூர்ல புறநானூர்ல. அதே மாதிரி மாலுமிகள் என்னென்ன பேரு? மீகாமன், மாலுமி, கப்பல் ஓட்டி. இவங்க எல்லாம் இது சிறந்த வானிலை இருந்தாங்க. தூக்கம் வருதா மேடம்? சிறந்த வானிலை இருந்தாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் இந்த புயல் இதெல்லாம் பத்தியும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கலங்கரை விளக்கம் பிரிங்க. களம் பிளஸ் கரை பிளஸ் விளக்கம். களம்னா கப்பல், கரைனா அழைத்தல், கப்பலை அழைக்கும் விளக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது களம் தந்த பொற்பரிசாம் கலித்தோணியால் கரை சேர்க்குது சொல்றது எது? புறநானூறு. என்னதா மீனிங்? என்ன கடல்ல பெரிய பெரிய பொருட்களா என்னது கரைக்கு சொல்றது கலித்தோணியால் கரை சேர்க்குது. சிறிய சிறிய அந்த களங்கள் தோணிகள் சொல்றாங்க. ஓகேவா? சொல்றது எது? புறநானூறு. ஆமையை வச்சு சொல்லிருக்காங்களா? என்னது? பத்தி பார்த்தா அவங்க எங்கெங்கெல்லாம் வந்து இடப்பெறம் செஞ்சாலும் அங்கெல்லாம் நம்ம ஆளுகள் இருந்தா வணிகம் செஞ்சிருக்காங்க. அவ்வளவுதான் முக்கியமான பாடம். பாட்டு எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. தமிழை மிகச்சு அவ்வளவுதான் முடிச்சலாதுங்க. இருமா முடிச்சிடலாம். நான் கத்தனை நான் கேட்டுதான் இருக்கீங்க. தமிழக சிறிய நீர்களை கடக்க பயன்படுவது ஓடம். அதுக்கப்புறம் தொல்காப்பியம் கலப்பணித்த முன்னீர் வழக்கம் சொல்றாரு. அடுத்து கப்பலை உரிய திசையில் திருப்பதற்கு சுக்கான். ஓகேவா? கப்பல் கட்டு பயன்படுத்தும் மராணிக்கு பேரு தொகுதி. கப்பல் ஓடத்தில் நிலையான நிற்பது உதவுவது அங்கூரம். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்களுக்கு பேரு கண்ணடை. சூப்பர். எரானா அடிமரம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எரானா அடிமரம், பருமல்னா குறுக்கு மரம், மீகாமன்னா கழுத்தை செலுத்துபவன், காந்த ஊசினா திசு காட்டும் கரு.